சொல்றாங்கல்ல மிருகம் மாதிரி வர்றான்டான் சொல்றோம்ல, கண்டிப்பா இல்லையா? ஆமா. நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு காணொளி பரவியது வைரலா பாத்தீங்களா? ஒரு தண்டவாளம் ஓரத்துல, தண்டவாளம்னா என்ன, தொடர் வண்டி வர்ற தண்டவாள பாதை, அந்த பாதை ஓரத்துல ஒரு குழந்தை நிக்குது, 2 வயசு 3 வயசு இருக்கும், அழுதுகிட்டே நிக்குது. அந்த காணொலியை பதிவு பண்ணவர் மேல் மாடியில இருந்து பதிவு பண்றாரு. காணொலியை பார்க்குறவங்களுக்கு நெஞ்சு பதைக்குது. வண்டி வந்துருச்சு, ரயில் வண்டி, சத்த நேரத்தில் அந்த குழந்தைய அடிச்சிடும். ஆகா இவன் பாதுகாக்காம அந்த பிள்ளையை காப்பாற்றாம வீடியோ பதிவு பண்ணுறான்னு தான் நமக்கு தோணும். ஆமாம், பதைக்குது. ஆனால் நினச்சி பாருங்க, எங்கேயோ இருந்து ஒரு காளமாடு வந்து வேகமாக அந்த பொம்பளை பிள்ளைய தலையால் தள்ளி விட்டுச்சுங்க. அதை பார்க்குற போது என் மனசே பதைச்சிருச்சு. ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவள், ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவள், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், தள்ளி கொள்கின்றவன், ஸ்ரீரங்கத்தில் கொள்ளி கொள்கின்றவன், கொடுத்த எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பங்கை கொடுத்தான், படிப்பதற்கு கீதை எதுவும் பாடம் கொடுத்தான், நான் படிப்பதற்கு எதுவும் பாடம் கொடுத்தான், கொள்ளா குழல் கொடுத்த ஊழியர்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் எங்கள் மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. கொள்ளா குழல் கொடுத்த நாராயணாய நமः. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி, ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து, நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று
எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. இங்கு நாரதராக நடிக்கும் அருமையன்னார் கவிவேந்தன் தமிழ்வேந்தன். பாலும் தலிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே விநாயக பெருமானை பணிதல் வேண்டும். இருந்தாலும் சர்வம் சக்திமயம், அம்பாள் குடிகொண்டிருக்கின்றால். அதை விட தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சக்தி இல்லை என்றால் வழிபாடு இன்றியமையாது. சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்று சக்தி என்ற ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அந்த வகையில் இறைவனுக்கு 4 சக்தி: அருள் சக்தி, கோபசக்தி, போர் சக்தி, புருஷ சக்தி. அந்த வகையில் அம்பாளை பணிதல் வேண்டும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நல்லன எல்லாம் தரும், கணம் தரும், பூங்களால் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த சக்தி வழிபாடு என்பதை மறக்காமல் செய்வோம் என்ற வகையிலே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி. வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைஷ்ணவியே மாதவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலியவேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்த நீயே. மக்கள் துயரை தாங்கும் தங்கை முத்துமாரி மக்கள் துயரை தாங்கும் தங்கை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. குங்குமத்தை சிரிக்கின்ற கற்பகாமியே மயிலை கற்பகாமியே குலமாதர் சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. கங்கை கரையருள் விசாலாட்சியே கங்கை கரைதல் விசாலாட்சியே கலைகளெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி. ஞான மகள் பொழியும் அலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே. ஞானமலை ஒளியும் கலைமகள் நீயே நல்லருள் அலைமகள் நீயே. புகழ் பாடும் அலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைஷ்ணவியே மாதவன் சோதரியே வைஷ்ணவியே. நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கைதட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். காசெல்லாம் கேட்க மாட்டேன், தட்டலாம். கைதட்டினா உடலுக்கு ஆரோக்கியம். அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்கிறேன், கைதட்டினா ரத்த ஓட்டம் சீராக அமையும், மாரடைப்பு நோய் வராது,
நம்ம கோயில் திருவிழான்னா கும்மி கொட்டுற வழக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட முளை கொட்டுற போது அது விளையாட்டுக்குள்ள உடல் ஆரோக்கியம், உடல் அசைவது, கால் நடப்பது, கை தட்டுவது, மூளை சிந்திப்பது, இத்தனை ஒருங்கே செயல்பட்டால் உடலிலே ஒரு மாற்றம் ஏற்படும். அது உடலுக்கு ஆரோக்கியம்னு. நான் ஏன் அமெரிக்காக்காரனுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவன் சொன்னா தான் நம்ம கேட்போம். நம்ம ஆள் சொல்லி நம்ம ஆள் கேட்கவே மாட்டான். கேட்டிருந்தா தான் நல்லா இருந்திருப்போமே. நாரதராக நடிக்கும் எனக்கு இந்த பாடலை பாராட்டி எம் வளையப்பட்டி ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிற அஜால்ட்டு சின்னையா சாம்ராஜ்யம் சார்பாக ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சின்னையா சாம்ராஜ்யம் வளையப்பட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம், உளமார்ந்த வணக்கம். முருகா வா சொக்கலிங்கபுரம் கணேசன் கார்த்திக் முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடுமாறு ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு இரு உள்ளங்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். தம்பி பாடுனீங்களா? இருந்தாலும் பாடுவோம். நன்றி, வணக்கம். 50 ரூபா வாங்கிட்டேன். நீங்கள் 50 ரூபாய்க்கு பாடிச்சு, நான் ஒரு 500 ரூபாய்க்கு பாடிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. காசுக்கு தானே இங்கே வேஷம் போட வேண்டியிருக்கு. காசை மீறி வேஷம் போட்டால் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்ய? அப்படி நினைக்க வேண்டாம். நான் காசுக்காக பாடுறதில்லை. என்னால் முடிந்தவரை இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்கு ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு போக வென்ற அந்த ஆர்வமும் அந்த உந்துதல் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உங்களுடைய அன்பும் ஆதரவும். ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம், வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்டன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அந்த வகையில் ஆன்மீகம் என்ற கோவிலை கட்டி, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குளத்தை வெட்டி வச்சு, ஊருக்கு கோயில் எதுக்கு கட்டணும்? சும்மா பேசாமல் இருக்க வேண்டியதானே. கோயிலை வேற 1008 கோயில் சிவன் கோயில் இருக்குது, 108 கோயில் பெருமாள் கோயில் இருக்குது, 274 கோயில்கள் பாடல் பெற்ற தலங்கள், தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீக பூமி, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு பாடம் சொல்லி கொடுத்த ஔவையார் என்ற அந்த தமிழ் கிழவி மூதாட்டி. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீக பூமி ஏன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாது? கோயில்னு ஒன்று இருந்தால் நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அப்படித்தான் சொல்லி வளர்த்தாங்க. டே அந்த பக்கம் சாமி இருக்கு, அங்கிட்டு போகாத. டே சாமி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக பார்த்து நடந்துக்க. டே களவுக்கு பயந்து நட, அப்படி என்ற ஒரு சின்ன பயத்தை உண்டு பண்ணார்கள். அந்த பயம் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி நம்மளை நேர்மையோடு இருக்க செய்தது. அதனால தான் ஆன்மீகம் என்ற பக்தி இல்லை என்றால் மனிதனுக்கு நல்ல சிந்தனை இருக்காது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தையும் கொடுக்கிறது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. அதுக்கு தான் வள்ளுவர் பாடுறார், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரணி என்று. இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. நீங்கள் பாருங்கள், நம்மளோட பிள்ளைக்கு 5 வயசு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தையெல்லாம் பிஞ்சு இனிக்கத்தானே செய்யும். அப்படி குழந்தைகளுக்கு நெத்து நிறைய விபூதியை பூசி அலங்காரம் செய்து அழகாக புத்தாடை உடுத்தி கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் போட்டு கூட்டிகிட்டு வாங்க. நம்மளாலே கேட்பேன், என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டியான்னு கேட்குறேன். பிள்ளை சாமியார் ஆகிறதுக்கு அல்ல, பிள்ளை சரியாக பக்குவத்தோடு வளருவதற்கு. இந்த ஆன்மீகம்தான் நம்மளை நெறிப்படுத்தும் என்பதை உளமாற சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மீகம்தான் இந்த ஆலயங்களை உருவாக்கி வைத்தது. இந்த கோயில்னு ஒன்று இல்லைன்னா இந்த ஊரில் திருவிழா இல்லை, திருவிழான்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு இங்கே வேலை இல்லை. அப்போ ஏதோ ஒன்று தொடர்பு இருக்கத்தானே செய்யுது. அந்த தொடர்பை சரியாக பயன்படுத்தி பக்குவத்தோட ஊருக்குள்ளே காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோமா இல்லையா? ஊரோட விரதம் மட்டும் இல்லை, விருந்தாளியாக வர்ற விருந்தினர்கள் கூட விரதமாக இருந்தாங்க, பக்குவமாக இருந்தாங்க. வீட்டில் அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டால் அப்பனும் மெயினும் குடிச்சிட்டு வர்ற காலமாக போச்சு. எங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. கும்பாபிஷேகம் குடமுழுக்கு திருவிழா என்றால், திருவிழான்னு என்ன அர்த்தம்? திருவிழா சொல்லி பாருங்கள். திருவிழா விழாதிரு, திருப்பி சொல்லுங்கள், விழாதிரு. வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. அப்படி ஏற்றத்தாழ்வுகளை நிறைவு செய்ய, சரி செய்ய ஆன்மீகம் நமக்கு பெரு உதவியாக இருக்கிறது. ஆன்மீகம் அவ்வளோ பேர் உதவியாக இருக்கிற ஆன்மீகம் திருவிழாவில் தான் ஜாராயம் அதிகமாக புழங்குது. நான் என்னத்தை சொல்கிறது? நல்லதுக்கும் ஜாராயம், கெட்டதுக்கும் ஜாராயம். விளங்குமாடா நாடுன்னு கேட்டால் பதில் சொல்ல ஆள் இல்லை. ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கிறாரு. பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா என்ன பூசணி? தர்பூசணி, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திஷ்டி பூசணி. திருநெல்வேலி பக்கம் அதுக்கு பேர் தடியங்காயின்னு பேர். இந்த நீங்கள் சொல்கிற தர்பூசணி அல்ல, வெண்மை பூசணி, வெண்பூசணின்னு பேர். அது நிறைய கிடந்திருக்கு. பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பூசணிக்காய் இப்படி வெள்ளை வெள்ளையா கிடக்க அப்படின்னு தெரியல அவனுக்கு. பூசணிக்காதான்னு தெரியாம கீழே இறங்கி அதை தொட்டு பார்க்குறேன், உருண்டையா இருக்கு, கொடியில காய்ச்சிருக்கு. இப்போ அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. இவ்வளவு பெரிய காய் ஒரு சின்ன கொடியில காய்ச்சிருக்க, ஆச்சரியமா இருக்க. சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய் எப்படி வந்துச்சு
விரலுக்கு தகுந்த வீக்கம் தானே வீங்கணும். இருக்கணும். இது அதிக பெருசா இருக்க, ஆ. பொருத்தம் இல்லாம இருக்க. கடவுள் தான் படைச்சானா கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு. கடவுளே. ஆமா, நாட்டில் கொல்ல போய் கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன். அவங்களோட தான் குடும்பம் பண்றேன் நம்மளும். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு போய் பக்கத்தில் ஒரு ஆலமரத்தில் படுத்தேன். மேலே பார்க்குறேன், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. சரி. இப்போ முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய மரத்தை வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பழத்தை படைச்சிருக்கிறேன். பொருத்தமே இல்லை. சின்ன கொடியில் அவ்வளோ பெரிய காய், பெரிய மரத்தில் சின்ன பழம். இதுதான் படைக்கிற லட்சணமா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில் விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்போ மேலே பார்க்குறேன், யோசிக்கிறேன், ஆகா, ஒரு சின்ன பழம் நழுவி விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குதே. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேலே இருந்து விழுந்திருந்தா இந்நேரம் நம்ம தலை செதர் தேங்காயா போயிருக்குமே. நல்ல வேலையா போச்சு. கடவுள் சரியானவன், அவன் அறிவாளிதான். கடவுள் என்ன செய்தான்? இயற்கையாக, நதி நதியாக, ஆறாக, கடல் கடலாக, மலை மலையாக அமைத்து வைத்தான், இறக்கிய ஒன்று போல. ஆனால் மனுஷ பைய பேராசையில் அத்தனையும் தலைகளாக போச்சு. தயவு செய்து ஆன்மீக நண்பர்களே, வருஷம் கோயில் திருவிழா கொண்டாடுற நம்ம எல்லோருமே ஆன்மீகவாதிகள் தான். அப்படிப்பட்ட உடம்புல 6 ஆதாரம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி என்ற ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்கள். இப்படிப்பட்ட ஆலயமும் கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு சொல்றார் திருமூலர். கோயிலும் உடம்பு ஒன்றுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோயிலை நினைக்கிற மாதிரி உடம்ப நினைக்கணும். சிதம்பரம் நடராசர் கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் இருக்கு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த சிதம்பரம் கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்புல நவதுவாரம், 9 வாசல். அந்த கோயிலில் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சுவாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம் என்ன? உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். அதை விட இன்னொரு சிறப்பு, அங்கே ஒரு மணி இருக்கு, ஆலய மணி. அந்த மணிக்கு பேரு கண்டாமணின்னு பேரு. கொண்டு வந்த நாடு ஜெர்மனிலேருந்து செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க, ஜெர்மனிலேருந்து. அவ்வளோ பெரிய மணி. ஒரு முறை அதை அடித்து விட்டால் 59 வினாடிகள் சத்தம் நிற்காமல் கேட்குமா. 59 வினாடி. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு முறை கோயிலுக்கு போய் அந்த சத்தத்தை நீங்கள் காதில் கேட்டீங்கன்னா உங்கள் ஆயுசில் 7 நிமிடம் கூடும். நம்புனா போங்க, நம்பலைன்னா போகக்கூடாது. நம்பினா தான் நடராஜன். இல்லைன்னா ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை இழக்கிற பொழுதுதான் சாத்தான் உருவாகிறான் என்று அழகாக நம்ம நாடுகள், உலக நாடுகள் கொண்டாடிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றார். அப்பேற்பட்ட கண்டாமணி ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடி அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டால் 7 நிமிடங்கள் ஆயுசு கூடும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஆன்மீகம் இந்த பூமி என்பதை மறவாது நாளைய தலைமுறைக்கு நல்ல பக்குவத்தோடு சொல்லிக் கொடுத்து விதைக்கிற விதையை சரியானபடியாக விதைப்போம். நாளைய சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ் தேசியம் சார்பாக சங்கர் கருத்துக்களை பேசுங்கள் ஐயா. தமிழை பற்றி தான் பேசுகிறேன், தனியாக ஒன்றும் தனித்து பேசலை. தமிழர்களுக்காகத்தான் பேசுகிறேன், தமிழுக்காகத்தான் பேசுகிறேன். இந்த மூச்சு காற்று நிலையாக இருக்கணும்னா தமிழ் ரொம்ப முக்கியம். அந்த தமிழ் தான் நம்மை வாழ வைக்குது. நன்றி நன்றி. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய எல்லாம் 100 200 அப்படி கொடுக்குறாங்க. ₹1 எழுதியிருக்காங்க. அதில் 101 201. இது ஒரு நல்ல பண்பாடு. ஆமாம், கல்யாணம், காது ஊத்து, சடங்கு, எந்த விசேஷத்துக்கு போனாலும் ₹1 சேர்த்து எழுதுகிற வழக்கம் இருந்துச்சு. 101லேருந்து ஆரம்பித்து 5001 10,001 வரைக்கும் அவரவர் வசதி தகுந்த மாதிரி. இப்போ என்ன போச்சு, நாகரிக காலத்தில் திருமணத்துக்கு போனால் பைக்கில் கையை விட்டு பார்த்துவிட்டு ₹1 கிடைக்கல, ₹500 கொடுத்து எழுதி கேட்டு வந்துடுறோம். அப்படி வரக்கூடாது. ஏன் ₹1 சேர்த்து எழுத சொன்னார்கள் தெரியுமா? ₹1 என்பது அடுத்த இலக்கத்தின் தொடக்கம். இப்போ இன்னொரு என்ன தெரியுமா, கல்யாணம் நடக்குன்னா அந்த வீட்டில் ₹101 எழுதுறோம், இல்லை ₹501 எழுதுறோம். ஏன் எழுதுறான்? கல்யாணம் இது போன்று பல கல்யாணம் இந்த வீட்டில் நல்ல சுபிட்சமாக நடக்கணுங்கிற எண்ணத்தோடு எழுதுவது, தொடங்கணும்னு. அபசகுண நிகழ்ச்சி, ஒருத்தர் இறந்து போனால் அங்கே தான் 100 200ன்னு மொட்டையாக எழுதணும். இனிமேல் இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது, தொடரக்கூடாதுங்கிற எண்ணம் தமிழனுடைய எண்ணம். உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த நோக்கமும் கொண்டது. அப்படி ஒன்றொன்றாக சேர்த்து எழுதிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். இடத்தின் சிறப்பை பார்க்கிறது. வாங்க. 50 ஆண்டு காலம் திமுக செயலராகவும் முளைப்போர் தியாகியுமான வடவன்பட்டி மூனா துறைராஜ் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலே
மயில் மேல் வள்ளி தெய்வானை இருக்கின்றார்கள். அது எங்கே என்று எனக்கு விளக்க நன்றி ஐயா அவர்கள் அன்பளி வழங்கி மயில் மேலே வள்ளி தெய்வயானோடு முருகன் இருக்கிறார் எங்கேன்னு கேட்டிருக்கார். நேற்று அங்கே தான் நாடகத்துக்கு போனேன் நான். மலையே மயிலாக இருக்கிறது. மயில் ஆணவம் கொண்டது. ஆணவத்தோடு ஆடாத, ஆணவம் தன்னை அடக்கிவிடும். ஆணவம் என்பது இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உயர்ந்தவர் என்று ஒருத்தரும் இல்லை, தாழ்ந்தவர் என்று ஒருத்தவரும் இல்லை. இறைவன் படைப்பிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு தகுதியை வைத்து அனுப்பியிருக்கிறார். அதை மறக்கக்கூடாது. அந்த மாதிரி மயில் ஆணவம் பெற்றது. மயிலுக்கு சாபம் கொடுத்தார். மயில் ரொம்ப வருந்தியது. என்ன செய்ய? ஏற்கனவே சூரபதுமன் மயிலும் சேவலுமாக இருக்கிறான். ஏற்கனவே ஆணவத்தை அழித்துத்தான் அடக்கி வைத்திருக்கிறேன், மீண்டும் ஆணவம் உனக்கு தலை தூக்குதுன்னு தலையில் அடித்தது மாதிரி அடித்தார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட மயில் எங்கே செய்யணும்? சாப விமோச்சனம் பெறுவதற்கு மலையாக அமர்வாய் என்றார். அதனால தான் குன்றக்குடி சண்முகநாதன் சந்நிதி மயில் மலையாக இருக்கிறது. அந்த மயில் மேலே சண்முகநாதன் எழுந்தருளி வள்ளி தெய்வயானோடு காட்சி தருகிறார் என்பதை மறக்காமல் போற்றுவோம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு. கே தங்கவேல் எஸ்ஐ ஐயா அவர்கள், காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் திருக்கோஷ்டியில் எனக்கு வடவன்பட்டி ஐயா 51 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். ஐயாவிற்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆகையினாலே இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை முன்னோர்கள் நமக்கு இட்டு சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடைபிடித்தாலே போதும், புதுசாக ஒன்றும் சேர்க்க வேண்டியதே இல்லை. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் என்பதை பார்க்கிற பொழுது தென்னகமோ இன்ப திருநாட்டில் குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியனும் காவியிடம் உருவாகி வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டே பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கல்கால பேர்வோடும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பெருகி வாழ்ந்தே நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா பனிக்கருணை செல்லும் இடமெல்லாம் சீர்செலுத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணி வள்ளலே வடவன்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதய கனி நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நீங்கள் நல்லாக இருக்கோம். நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு. என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நமக்கு முன்ன கண்ணுக்கு முன்னாலே. நீங்க நல்லாக இருக்கோம். நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு. ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உலகம் தோழகமே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். எது வல்லம் இல்லாத சமுதாயத்தால் என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். நான் சொன்ன வழி கொண்டு நன்மை தேடுங்கள். அறிஞர் நான் சொன்ன வழி கொண்டு நன்மை தேடுங்கள். நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், ஆளும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்த்து போதும் இன்பம். நான் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், ஆளும் ஏழை வளர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பேராசையோடு வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை
இல்லை நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாலே நிலவுமே கொண்டாடும் முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு நன்றி 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 நன்றி. எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கை தட்டணும்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா தட்டிருங்க. அப்புறம் ஏயா விட்டுட்டோம்னு யோசிக்கக்கூடாது. கண்ட இடத்துல கையை தட்டி கண்டபடியாக நம்ம மாற்றி வச்சுட்டோம். ஆனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு கை தட்டலாமே. அது கை தட்டுறது நல்ல ஆரோக்கியம் தானே. நீங்கள் பாருங்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். பயிர் வாடினால் உயிர் வாடி இருக்கு அப்படின்னா அந்த மகானுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கேட்குறதுக்கு நமக்கெல்லாம் நேரம் பத்தலை. அதை விட கேட்குறதுக்கு முதல்ல பொறுமை இல்லை. நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இல்லை. தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். என்ன சத்தம் இங்கே? சத்தம் போடாம கொடுத்துரு. அந்த விழுந்துருச்சு காசு. சத்தம் போடாதீங்க. இங்கே உண்டாங்க கிடக்கணும். அதை கொடுங்க. அதை கொடுத்துருங்க. பேசிட்டோம்னாக்கா அப்புறம் அடுத்து நான் தொடங்குற விஷயங்களை இடையூறு செய்யாதீங்க. உங்களின் தமிழ் புலமைக்காக நாம் தமிழர் சார்பாக வடவன்பட்டி அன்பு தம்பிகள் ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. தமிழுக்காக யார் செய்தாலும் நல்லதை ஏற்போம். அப்படிப்பட்ட தமிழ் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அன்பளிப்பு வழங்கிய அன்பு தம்பிகளுக்கு வணக்கம், உளமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அப்படி தாய்மார்கள் கருணையே வடிவமானவர்கள். தாய்மார்கள் கருணையே வடிவமானவர்கள். அதனாலதான் தாய்மார்களுக்கு வீட்டு வாசல்ல அரிசி மாவு கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க. பச்சரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தோம். அப்ப ஏன் அரிசி மாவுல கோலம் போடணும்? அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்கு. கோலம் தான் போட முடியல. ஏன்? ஆமா, மாவு இல்லையா? கல்ல நுனிக்கு கோலம் போடுறோம்ல. ஆமா. பழைய சோறு சாப்பிடும் போது சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம பெத்தவங்க சொல்லி வளர்த்தாங்க. எறும்பு கிடந்தா எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணில்லாத சீவராசி எறும்பு. அப்படிப்பட்ட கண்ணில்லாத பிராணியான எறும்புக்கு உணவு கொடுக்கணும் என்ற கருணையை சொல்லி வளர்த்தார்கள் முன்னோர்கள். அதனால அரிசி மாவுல கோலம் போட்டோம். அதுலயும் மாமியா மருமகம் இருக்கிற வீடுன்னா போதும். சாயந்தரமா லேசா ஒரு வாய் சச்சரவு வந்துடட்டும். காலையில எந்திரிச்சு அந்த அம்மா போயிரும் போடுவாங்க. நமக்கு என்ன, இந்த அம்மா போயிரும். இந்த பக்கம் வாசல் வெறும் வாசலா போயிரும் போடுறதா. ஆமா, அப்படி அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்த தமிழ் சமூகம் இன்னைக்கு என்ன ஆகுது தெரியுமா? வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, எறும்பு சாக்கு பீஸ். கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டலை.
நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனா தெரியுது எறும்பு தாண்டுனா செத்துருவோம்னு தெரியுது. மனுஷன் சொல்லி பேச்சே கேட்குறேன் இல்லையே. இங்கே போகாதன்னா அங்கே தான் போகிறேன், எதை செய்யாதுன்னா அதைத்தான் செய்கிறேன். இந்த கொடுமை எங்கேயாச்சும் உண்டா? பெண்கள் கருணையோ வடிவமானவர்கள். அப்பா பிள்ளைய அடிச்சிடட்டும், தாய் பதறிடுவா. எதுக்கு அடிக்கிறிய பிள்ளைய? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், உலகத்தில் இல்லாத தப்ப நீங்க எல்லாம் அவன் வயசுல இப்படித்தான் இருந்தியலாக்கும், எங்களுக்கு தெரியாதாக்கும் உங்களை பத்தி, நாங்க கேட்காம ஆரம்பிச்சிருவாளா இல்லையா? கண்டிப்பா. தாய்மை அவ்வளவு புனிதமானது. ஒரு குழந்தையை 7200 மணி நேரம் சுமக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணும். 7200 மணி நேரம் கருவில் சுமந்து அந்த குழந்தையை 10வது மாதம் தனஞ்சயன் என்ற காற்றால் உந்தி தள்ளப்பட்டு வெளியில் வந்து அந்த குழந்தைக்கு வாயை கட்டி வைத்த கட்டி ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம தூக்கம் முழிச்சு அந்த குழந்தையை ஆளாக்கி அப்படி நடமாட விட்டா அந்த பையன் நடந்து வரும்போது கேட்டு பாருங்க, தம்பி யார் மையன்பா அப்படின்னா அவன் சொல்றேன் பிரபுராஜ் மையங்கிறேன். பிரபுராஜா சுமந்தாரு, சுமந்தது அவங்க அம்மா. பேரு யாருக்கு பாருங்க, பிரபுராஜ் மையன். விட்டு கொடுக்குறாங்க தீயசீல தியாகசீலங்கள். யார் வீட்லேயே பிறந்த பொம்பளை பிள்ளை அவங்க அப்பா அம்மா விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு, உற்றத்தாரை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு நீங்கள் கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு உங்களோட ஐக்கியமாகறாளே, அவளை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணுக்கும் கடமையா இல்லையா? கண்டிப்பா. பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. முத நாள் பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு வீடாவே இல்லை. முத நாள் சாயந்தரம் குடிச்சுட்டு ஒரு குவலையை வச்சுட்டு நான் போய் மறுநாள் காலையில் வந்து கேட்குறேன் எங்கள் வீட்டில், ஏன்டா அந்த குவலையை கழுவி வைக்கப்படாதுன்னா அது ஏன் வேலை இல்லை, அது உங்கள் வேலை. உங்கள் வேலை. குடிச்ச ஆளு கழுவ வேண்டியது, குடிச்ச ஆளு கழுவி வச்சுட்டு போவான்னு கேட்குறேன். என்ன கேட்குறீங்க வேலை? சரி விட, அதே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் கழுவி வச்சிருக்கானே. அனுபவம் தான் சில விஷயங்களை சொல்லுது. என்ன செய்ய? அப்படிப்பட்ட தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். அதனாலதான் அம்பாவுக்கு ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி, ஐயனுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி, அம்மாவுக்கு 9 ராத்திரி. அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு எலும்பு கூட இருக்கு இந்த இடத்துல, விழா எலும்பு. பெண்களுக்கு 1 கூட இருக்கு. ஏன்? ஒரு குழந்தையை தாங்குற சக்தியை இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது இந்த இடுப்புல ஒரு குடத்தை தூக்கி வச்சா அப்படியே நிக்கும், குழந்தையை தூக்கி வச்சா நிக்கும். இப்ப அப்படி இல்லை, கொஞ்சம் மாறி போச்சு. அது நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் தாய்மார்களுக்கு இவ்வளவு சக்தியை வழங்கி இருக்கிறான் இறைவன். பெண்கள் நினைச்சா ஒரு நிமிடத்துல ஆண்கள் தவிடுபடி, ஆனா ஒரு அடக்கத்தோட கட்டுப்பாட்டோட பெண்மை பொறுமையாக இந்த பூமியை போல் இருக்கிறார்கள். அதை உணராம இந்த ஆணாதிக்கம் படுத்துற பாடு. உலக தமிழர் உலக மகளிர் தினம்னு ஒண்ணு கொண்டாடணும்ல இப்ப. ஆமா, உலக மகளிர் தினம் 1 மாதத்துக்கு முன்னால வந்துச்சு. 1 மாசம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி உலக மகளிர் தினம் ஏன் வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? கொண்டாடணும் எல்லாரும். நீங்க எல்லாம் இப்ப சுதந்திரமா உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சுதந்திரங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட மகளிர் தினம் எப்படி வந்தது தெரியுமா? 1700களிலே அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் 500-600 பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். 600-700 பெண்கள் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தில் ஒரு மாதம் முடிஞ்சோன்னே சம்பளம் வாங்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 100 நாள் வேலைக்கு போனது மாதிரி பார்க்கல அந்த காலத்தில் வேலை. 16 மணி நேரம் வேலை பார்த்திருக்கிறார்கள். 16 மணி நேரம் பெண்களை கசக்கு பிழிந்து முதலாளித்துவம் வேலை வாங்கியிருக்கு. சரி, வேலை வாங்கினி இல்லை, மாசம் முடிஞ்சோன்னு சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கல. சம்பளம் கேட்க போன பெண்களை எங்களோட படுக்கையை பகிர்ந்து கொண்டால் தான் பணம் தருவேன் என்றது அந்த ஆணாதிக்க சக்தி. படிக்கும் போது ரத்தம் கொதித்ததையா எனக்கு. உலக மகளிர் தினம் சும்மா வரல, ஒவ்வொரு தினங்களும். அப்படி போராடிய பெண்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அமெரிக்காவில். அந்த போராட்டம் வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற நாளை தான் இன்னைக்கு உலக மகளிர் தினமாக முதலாவதாக கொண்டாடப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியா என்ன நடந்துச்சு தெரியுமா? மகளிர் தினத்தை கொண்டாடுற அளவுக்கு பெண்கள் வெற்றி பெற்று விட்டாலே தாங்கல ஆம்பளைகளுக்கு. எப்படி இது பொம்பளையை ஜெயிக்கலாம், விட்டு வைக்கலாமா? முதலாளித்துவம் பழிவாங்க துடித்தது. அப்படி பெண்கள் வேலை பார்த்த நிறுவனத்தில் தீ வைத்தார்கள். 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தீயில் கருகி இறந்து போன நாளையா உலக மகளிர் தினம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பெண்கள் இந்த சுதந்திரத்தை பெற்றது சும்மா அல்ல. நம்ம நாட்டிலே கொஞ்சம் நெஞ்சமா தென் தமிழகமான கன்னியாகுமரி ஓரத்தில் முளைவரி சட்டம்னு ஒன்று இருந்துச்சு. இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் முளைவரி சட்டம். மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. எவ்வளவு பாரம் இருக்கு, ரவுக்க போடக்கூடாது, சட்ட உதவி போடக்கூடாது என்று இருந்த காலம். அப்ப மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அலைபேசியை வச்சு கண்டதையும் பார்த்துக்கிட்டு தர்றான். அப்படிப்பட்ட மோசமான சட்டச்சூழல் இருக்கிற போது ஒரு பெண்ணு வெகுண்டு எழுந்தால் இருந்தா தானடா வரி போடுவீங்கன்னு தன் மார்பகத்தை அறுத்தவங்க மூசியில வீசிட்டு இறந்து போனால் வீர பெண்மணி நாஞ்சலி என்ற தியாகி. அவளுக்கு இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் சிலை இருக்கு. அப்ப எப்படி கிடைச்சிருக்கு சுதந்திரம்? எவ்வளவு பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் வியப்புகளும் நிறைந்தது இந்த நாடு. ஒவ்வொரு தினமும் கொண்டாடுகிறோம். யார் சொல்லிக் கொடுத்தா மாராப்பு போட, யார் சொல்லிக் கொடுத்தா ரவுக்க போட தெரியுமா உங்களுக்கு? என்னென்னமோ பேசுறோம், என்ன வேணாலும் செய்கிறோம்.
யாருன்னு இதுவரைக்கும் நான் கேட்ட ஊர்களில் யாரும் சொல்லவே இல்லை. மார்த்தாண்டத்தில் மன்னர் அரண்மனையில் தங்கி இருந்த வெள்ளைக்கார பெண்மணி இந்த பெண்கள் இப்படி ரவுக்க போடாமல் தெரியக்கூடாதுன்னு கூப்பிட்டு சொல்லி வச்சு எப்படி தைக்கணும் எப்படி மாறாப்பு போடணும்னு சொல்லி கொடுத்த இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னைக்கு மாறாப்புனா என்னன்னு தெரியாமல் தூக்கி வச்சுடுத்துறோம். எவ்வளோ பெரிய அதிசயம் ஆச்சரியம் நினச்சி பாருங்க. எவ்வளோ பெரிய விந்தையான உலகம். நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடக்க நமக்கு தேவையில்லை தேவையாது. நீங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு ஏன் சொன்னாங்க தெரியலையே. 5 வயசுல ஒரு புள்ள என்ன பண்ணா விளையாண்டபடியா அவங்க அம்மா வெட்டி உதச்சு விட்டான். பல்லு விழுந்து போச்சு. பல்லு விழுந்து போனா ரத்தம் ஊத்துது. அந்த அம்மா சிரிக்கிறா உட்காந்துக்கிட்டு. என்னங்க ரத்தம் பல்லு விழுந்து பல்லு ரத்தம் வந்துச்சுனாக்க எப்ப அழுகணும்ல. பக்கத்துல இருந்த அம்மா கேட்கறான் பல்லு விழுந்து ரத்தம் கொட்டுது இப்படி சிரிக்கிறியான்னு கேட்டா. நான் சொல்லிடுறேன். அது சொன்னா என் பிள்ளைக்கு கொடுத்த தாய்ப்பால் வீரத்தை பத்தியா ஒரே உதையில பல்ல விழுத்தாட்டிட்டேன். என் பிள்ளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன் தெம்பா இருக்கேன் பாரு. அதை நினைச்சு நான் பெருமையா சிரிக்காம அழுவா சொல்றா சிரிக்கத்தான் வேணும்னா. அந்த பயலுக்கு 5 வயசாச்சு 10 வயசாச்சு 15 20 ஆச்சு 25 வயசாச்சு. 25 வயசுல அதே அம்மாவே அதே பையன் எட்டி உதச்சு விட்டேன். பல்லு விழுகல ஒப்பாரி வச்சு அழுதுட்டான். பக்கத்துல இந்த அம்மா கேட்குற அன்னைக்கு பல்லு விழுந்துச்சு சிரிச்ச இன்னைக்கு என்ன பல்லு விழுகலை ஏன் அழுகிற? அன்னைக்கு என் புள்ள தெம்போட இருந்தேன் 25 வயசாகி என் புள்ள தெம்பு கட்டு போனேன் நான் கொடுத்த தாய்ப்பால் தப்பா போச்சேன்னு அழுதாலாம். இப்ப பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல். அதுதான். அப்படிப்பட்ட தாய்மையை போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தாய்மை தான் உலகத்தில் சிறந்தது என்ற எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது திரு கவிராஜின் அருமையான கலையை பாராட்டி வடன்பட்டி கோட்டையன் தங்கமுத்து குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கோட்டையன் தங்கமுத்து குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் நான் வணங்கும் முருகன் உங்கள் எல்லோருக்கும் நல்லருள் புரியட்டும். இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தை பார்க்கிற போது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். தெனை விதைச்சவன் தினை இருப்பான், வினை விதைச்சவன் வினை இருப்பான். இந்த பிரபஞ்சத்தினுடைய பொது விதி ஒன்று போட்டா பல வகையாக திரும்பி நம்மளை வந்து சேரும். அதுதான் வினை எதிர்வினை தன்வினை என்று சொல்லப்படுது. நீங்கள் பாருங்கள் மண்ணு கட்ட கேடுன்னு சொல்கிறோம். மண்ணில் ஒரு நெல் போட்டால் கலர் நெல் கொடுக்குது ஐயா. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம், நல்லதை விதைப்போம். பிஞ்சு மனதில் நஞ்சு விதைக்காமல் நல்லதை விதைங்க. சில ஊர்களில் பிள்ளையெல்லாம் தப்பு தப்பாக பேசுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். நம்மளே சொல்லுவோம் என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது கெட்ட வார்த்தைன்னு. ஆனால் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் கெட்ட வார்த்தை இல்லை காதில் கேட்ட வார்த்தை. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அது பூரா பதிஞ்சிருது மனசில் பசுமரத்தை ஆணி போல. அதனால விதைக்கிற விதையை சரியாக விதைப்போம், அறுவடையை சரியாக செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கிற பொழுது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு அவர் பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று Thank you.
முடிந்ததடா கணக்கை முடித்துவிட்டே கனவை முடித்ததடா மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் வாழ்வு நிலைக்கும் வாழ்வு நிலைக்கும் நன்றி 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 நன்றி. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று, ஆம்பளை பிள்ளை ஒன்று. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ஒரு 6 மாதம் கழிச்சிருச்சு. சரி. 6 மாதத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு அம்மா உட்காந்து கேட்குறா, என்ன மகளை கட்டி கொடுத்திய, எப்படி இருக்கு மருமை, என்ன செய்தி என்ன செய்தி கேட்டா. ரொம்ப பெருமையா சொன்னான், என் மகளுக்கு வாச்ச மாப்பிள்ளை மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் வாய்க்காது. சொக்க தங்கம், நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, என் மக உருள சொன்னா உருளுவாரு, அப்படி தங்கமான மருமை. ஒரு 6 மாதம் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். சரி. இப்ப அந்த அம்மா கேட்டா, மருமக என்ன பண்றா, மயன் என்ன செய்தி, அந்த கொடுமையை ஏன் கேட்குற, என்ன சொக்கு போடி ஓட்டாலோ தெரியல, இந்த பையன் அவ பேச்சையே கேட்குறேன். மருமக சொல்லி மகன் கேட்டா தப்பா படுது, மக சொல்லி மகன் கேட்டுட்ட மருமக கேட்டுட்டா தப்பா வருது. நல்லா படுது. மக சொல்லி மருமையும் கேட்டா நல்லா இனிக்குதா. பரிணாம வளர்ச்சி. இந்த உலகத்துல எது நிரந்தரம்னு நினைச்சு பார்க்கணும். உலகத்துல நிரந்தரமானது 2 பொருள், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு. வள்ளலாறு திருவொற்றியூர்ல சென்னையில தங்கி இருக்கிறாரு. வள்ளலாருக்கு ராமலிங்கம் பிள்ளை 7 வயசுலேயே அவருக்கு ஞானம் கிடைத்தது. அப்படிப்பட்ட மகான் ராமலிங்கம் பிள்ளை வடலூரில் பிறந்தவர். வடலூர் தத்திய தர்மசாலையை நிறுவியவர். மருதூரில் பிறக்கிறார். சென்னையில் திருவொற்றியூரில் தங்கி இருக்கிறாரு. நெல்லிக்கார பண்டார வீதின்னு ஒரு வீதி. அந்த காலத்தில் பண்டார வீதின்னு எழுதிருக்கு. இப்போ பண்டாரத்தை தூக்கிட்டாங்க, பழனி கோயிலிருந்து தூக்குனது மாதிரி. இப்போ நெல்லிக்கார வீதின்னு மட்டும் இருக்கு. அந்த வீதியில் ஐயா வள்ளலார் தங்கி இருக்கிறாரு. அவர் வர்ற வீதியில் ஒரு 5-6 வீடு தள்ளி ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு. நிர்வாணமா அம்மனமா உட்கார்ந்துருக்காரு. அவர் பேரு ராமலிங்கம். அவருக்கு ஒரு அடைமொழி இருக்கு, தோபா சாமியார்னு. இப்போ போகிற வார ஆளுகளை நிர்வாணமாக உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லுவாராம், ஒரு ஆள் போனால் இந்த நாய் போகுது, இந்த நரி போகுது, இந்த பன்றி போகுது, கழுத போகுது, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒருத்தர் போய் கேட்குறாரு, போகிற வார ஆளுகளை இப்படி திட்டியா, நீ என்ன பைத்தியமானு கேட்டாராம். அவர் சொன்னாராம், உங்களுக்கு தாண்டா பைத்தியம் பிடிச்சி போச்சு, இங்கே எவனும் மனுஷனா இல்லைன்னாராம். மனுஷனா இல்லைன்ட்டார் அவர். இப்போ வள்ளலாருடைய சீடர்கள் போய் சொல்கிறாங்க, சுவாமி நம்ம இந்த பாதையில் போக வேண்டாம், ஒரு சாமியார் இருந்து இந்த மாதிரி திட்டுறான்னு. அதுக்கு வள்ளலார் சொன்னார், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அதனால நம்ம பாதையை மாற்ற வேண்டாம், அந்த வழியிலே போவோம்னு போனாராம். வள்ளலார் போகும்போது எல்லாரையும் திட்டின அந்த சாமியார் என்ன பண்ணார் தெரியுமா, கையை வச்சு மறைக்க வேண்டிய இடத்த மறைச்சிக்கிட்டு, இதோ மனிதர் வருகிறார் அப்படின்னாராம். மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதன்ல மிருகம் உண்டு. சொல்றாங்கல்ல, மிருகம் மாதிரி வர்றான் சொல்றோம்ல, இருக்கா இல்லையா? நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு காணொலி பரவியது வைரலா பாத்தீங்களா? ஒரு தண்டவாளம் ஓரத்துல, தண்டவாளம்னா என்ன, தொடர் வண்டி வர்ற தண்டவாள பாதை, அந்த பாதை ஓரத்தில் ஒரு குழந்தை நிற்கிது, 2 வயசு 3 வயசு இருக்கும், அழுதுகிட்டே நிற்கிது. அந்த காணொலியை பதிவு பண்ணவர் மேல் மாடியிலேருந்து பதிவு பண்ணுறாரு. காணொலியை பார்க்குறவங்களுக்கு நெஞ்சு பதைக்குது. வண்டி வந்துருச்சு, ரயில் வண்டி, சத்த நேரத்தில் அந்த குழந்தைய அடிச்சிடும். ஆகா, இவன் பாதுகாக்காம அந்த பிள்ளையை காப்பாற்றாம வீடியோ பதிவு பண்ணுறான்னு தான் நமக்கு தோணும், பதைக்குது. ஆனால் நினச்சி பாருங்க, எங்கேயோ இருந்து ஒரு காளமாடு வந்து வேகமாக அந்த பொம்பளை பிள்ளைய அப்படி தலையால் தள்ளி விட்டுச்சிங்க. அதை பார்க்குற போது என் மனசே பதைச்சிருச்சு. என்ன தோணுச்சு தெரியுமா? மனிதம் செத்து விட்டது, மிருகம் மனிதனாக மாறிவிட்டது என்பதுதான் உணர்ந்து. எவ்வளோ பாருங்க, ஆடு மாடுகள்லாம் மனுஷன் மாதிரி வந்துருச்சு, மனுஷன் பூரா மிருகமாக மாறிட்டானு. நீங்கள் பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். ஆனாவில் தான் தொடங்கணும், ஆனாவில் தான் முடிக்கணும். உலக மொழிகள் எல்லாமே அதுக்கு தத்துவம் இருக்குது, விளக்கம் இருக்குது, சொல்லலாம். இப்போ ஆனா 1 எழுத்தா, 2 எழுத்தா, 3 எழுத்தா, 4 எழுத்தா? 3 எழுத்து. 3 எழுத்து. ஆனா என்பது 3 எழுத்து. தொடங்கும் போது ஆ, இடையில ஊ, முடிவு மா, அகர உகர மகர ஆ ஊ மா ஆ. ஆனாவை அந்த கடைசியா போட்டா ஊ மா ஆ உமா ஆ. உமா மகேஸ்வரோட கூடிய கடவுள் பரமசிவன். நீங்க ஆனா நல்லா கண்ணுக்கு தெரியும், ஊனாவும் கண்ணுக்கு தெரியும், மானா கொஞ்சம் தலையிலா தெரியும். ஆமாங்க. மானா தலைகளா இருக்கா? தலைகளா இருக்கு. ஏன் மானா தலைகளா இருக்கு தெரியல. மானான்னா மண்டகருவம்னு அர்த்தம். மண்டகருவம் முடிச்சேன் பூரா நாட்டில் தலைகளா தான் நிற்கிறேன். நம்ம ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை. ஐயன்னா எத்தனை எழுத்து? உயிரெழுத்து 12. அதில் ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கா? ஐயன்னாவை ஒரு காலத்தில் அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று எண்ணினார்களாம். அப்போ எங்கள் ஐயா வாரியார் சுவாமி, கீவா ஜெகநாத ஐயரும் போய் உட்கார்ந்து அரசு அதிகாரிகளுக்கிட்ட, தமிழில் கை வச்சா எந்த அரசாங்கம் உருப்பிடும்,
தமிழ் மிக முக்கியமான மொழி. அதுலேயும் ஐயன்னா ஒரு எழுத்து இல்லை 3 எழுத்து. ஐயன்னா தொடங்கும் போது ஆ, இடையில ஈ, முடிவு யா, அகர இகர யகர சம்மேளனம் ஐ. அதனால தான் சாமியை, கடவுளை சாஸ்திரம் ஐயன் என்று சொல்லுது. ஐயன்னா கடவுள். சாமியே சரணம் ஐயப்பா. பின்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே, குறியை குறியாது குறித்தறிய தனிவேல் ஐ குறிக்கும்னாரு. ஐயோட அப்பா சேர்த்தா ஐயப்பா, ஐயோட 6 விகுதி பெற்றால் ஐயனார். அதனால ஐயன்னா சாஸ்திரம் கடவுள்னு சொல்லுது. கடவுள் எழுத்தை எடுக்கக்கூடாது நிறுத்தி வச்சவர்கள் எங்க ஐயா வாரியார் சாமி, கீவா ஜெகதன் ஐயர். இங்கே தமிழ் இருக்கு. யார் நாவலையாவது தமிழில் வார்த்தை வருதா? சொன்னால் சுளிக்கிறது. எல்லாருக்கும் தும்மல் வருது, விக்கல் வருது, இருமல் வருது. தும்முனா என்ன சொன்னோம்? தும்முனா என்ன சொன்னோம் சொல்லுங்க. எங்கள் ஆத்தாமாருக்கு சொல்லுங்க. அம்மானு சொன்னோம். தும்முனா அம்மானு சொன்னோம். அச்சுன்னு தும்மிட்டு அம்மானு சொல்லுவோம். அச்சுன்னு சொல்ல சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கல, அம்மானு சொல்ல சொன்னாங்க. ஏன் தும்முனா அம்மானு சொல்லணும்? தும்முனா அம்மானு ஏன் சொல்லணும்? ஏன்னா தும்மல் ஏன் வருதுன்னு யோசிக்கணும். தும்மல் ஏன் வருதுன்னா, மூச்சு விடுற காற்று நுரையீரலுக்கு ஒழுங்கா போகாம தடைபடும் போது தும்மல் வருது. அந்த தும்மல் வந்தால் தும்மிட்டு அம்மானு சொன்னா அந்த மூச்சு காத்து சரியாகுதான். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ அம்மாங்கிற வார்த்தை எவ்வளோ மகத்துவம் பற்றியெல்லாம். இன்றைக்கெல்லாம் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது பொம்பளை பிள்ளைங்க பொண்ணுலாம் ஒப்பந்தம் போடுதுங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை, தனி கொடுத்தன வந்துடணும். சரி, நான் சமைக்க மாட்டேன், நீ தான் சமைச்சு போடணும். சரி, என் அலைபேசியை நீ தொடப்படாது, ஓ அலைபேசியை நான் தொட மாட்டேன். நான் எங்கே வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன், ஏன்னு கேட்கப்படாது. சம்மதம்னா தான் திருமணம்ங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம வீட்டில் பெரிய மனுஷக்க கிழவன் கிழவி இருந்தால் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தா அவளை பக்குவமாக சொல்லி கொடுத்தாக. அனுபவ வைத்தியராக இருந்தார்கள். தொட்டிலில் பிள்ளைய போட்டு பிள்ளை அழுதுச்சுன்னா கிழவி சொல்லிடுவா, பிள்ளை அழுகிறான் பசியில் பற்றியா பாலை கொடும்பா, பிள்ளை அழுகிறான் எறும்பு ஏதாவது கடிச்சிருச்சு பிறகு எடுத்து பாரும்பா, பிள்ளை அழுகிறான் வயிற்ற வலிக்கிறதுக்கு வெளியே இருக்க வையும்பா. அத்தனையும் கிழவிகளுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கிழவன் கிழவி வீட்டில் இருக்க பேர பிள்ளைய கூப்பிட்டு தண்ணி தான்னா ஊருக்கே வருது, உனக்குன்னு வரலையாங்கிறேன், சாவு வரலையான்னு கேட்குறாங்க. என்னத்தை போய் சொல்ல? பெரிய மனுஷே இருக்கப்படாது முடிவு பண்ணிட்டாங்க, நான் என்னத்தை போய் சொல்றேன்? அப்ப அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க. நீங்க எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம் தேவை இருந்தால். நமது மொழி நமது மூச்சோட சேர்ந்தது. அம்மா மூச்சு அடங்கும், அப்பா மூச்சு அடங்கும், அண்ணா தம்பி அக்கா அண்ணன் அத்தனை மொழியும் நமக்கு வாழ வைக்கும் மொழி. அதே மொழியை மாற்று மொழியில சொல்லி பாருங்க. மதர் ஃபாதர் போயிரும் மூச்சு. ரொம்ப நாள் வாழணும்னா, ரொம்ப நாள் ஆயுசோட இருக்கணும்னா தமிழை ஒழுங்கா பேசுங்க. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்லணும்னு இல்லை. அப்ப தமிழ் தான் ஆயுசை வளர்க்கும் மொழி. அதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது. வள்ளலார் மேலே வழக்கு தம்பி, அவர் பாடிய திருவருட்பா தப்புன்னு கடலூர் நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்துக்கு வரணும்னு அவர் ஒன்றும் பெருசா தப்பு பண்ணிடல. என்ன பெருசா தப்பு பண்ணாரு? நாட்டில் உள்ள மலையை உடைச்சு மண்ணா விற்கல, ஆத்து மண்ணள்ளி விற்கல, சாராய போத்தலுக்கு கூட வச்சு விற்கல. அப்படிப்பட்ட தப்பு பண்ணவன் அந்த நாட்டில் நல்லவன், எல்லாரும் கொண்டாடுறான். ஆனால் அவர் மேலே வழக்கு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. இருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க. நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர், வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயர், எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்போ ஆறுமுக நாவலர் கும்பிட்டதை பார்த்துட்டு கேட்குறாரு நீதிபதி, நீ எதுக்கியா கும்பிட்டாயின்னு. அவர் கேட்குறாரு, நான் கும்பிடக்கூடாதான்னாரு. நீ தான் அவருக்கு எதிரி, நீ தான் வழக்கே தொடுத்த ஆளு, நீ எப்படி கும்பிடலாம்னாரு. ஆறுமுக நாவலர் சொன்னாரு, என்னன்னு தெரியலைங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிருச்சு, என்னை அறியாமல் கும்பிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. எதுக்கு சொல்கிறேன்? எதிரியை கூட கும்பிட வச்சார் பாருங்க. எதிரியாக இருந்தாலும் அடுத்தவர் நம்மளை கும்பிட்ற அளவுக்கு வாழணும், அதான் வாழ்க்கை. இப்போவும் சில பேரை பார்த்தா கும்பிட்றோம்ல, தம்பி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா, ஏன் கும்பிட்றான்? கும்பிட தோணுது. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும் தோணுது. படுத்துறாங்களே, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். அதிகாரிகளை கும்பிடுறதெல்லாம் அன்பினாலையா? என்னத்தையாவது இடைஞ்சல் பண்ணுவானே கும்பிட வேண்டியிருக்கு. போற போது கண்டுக்காம போயிட்டு, என்ன பார்க்காம போறீங்களே, என்ன ஒன்றும் இல்லை. வள்ளலாருக்கு சோமு செட்டியார் ஒரு மூடை பணம் கொடுத்தாராம். ஒரு மூடை சாக்கில் கட்டி. அப்படி ஒரு மூடை கொடுத்ததை வள்ளலார் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போயிட்டார். மனது வருமையா? காசை கீழே போட 10 ரூபா குறைஞ்சா நம்மளால வண்டியை சுத்துறேன். ஆனாலும் பாருங்க, அவர் ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி தெருவில் போட்டு போயிட்டாரு கிணத்துக்குள்ள. நீங்க பாருங்க, இன்னைக்கும் சில கோடீஸ்வரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகட்டும்,
பணத்தை மூட்டையாக கட்டி ஆற்றுல போடுறேன், குளத்தில் போடுறேன், பள்ளம் தோண்டி புதைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன். நீதிமன்றத்தில் பார்த்தீங்களா, நீதிபதி வீட்டில் பல கோடி ரூபா இருந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வல்லையே. ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கினார். அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த மண்ணு. இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு என்பதை பார்க்கிற பொழுது வளங்கொழிக்க நாடு, நாட்டுக்கு நதிகள் ரொம்ப முக்கியம். 2 வைங்க சரி வைங்க, வச்சிருவான் வைங்க, 5 வைங்க. மே 18 தொடர்பாக உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும். மறக்க முடியாத ஒரு நாள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் என்று குவளையத்தோர் வழிபட ஆன்றோர்களுடைய வாக்கு, அன்னை உமாதேவியாருடைய வாக்கு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம். குமரா என் தொப்புள் கொடி உறவாம் இலங்கை தமிழர்கள் குண்டுகளுக்கு நடுவிலே மாய்ந்து போனார்கள். அந்த நாளை கொண்டாடும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள். நன்றி, ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நன்றி நன்றி நன்றி. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக அன்பாய்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டை கேட்டதன்றி ஒரு மாற்றம் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு மாற்றம் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தால் தங்கமிட வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தால் தங்கமிட வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி, செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பதிவில்லை. முத்துக்கு முத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் வடவன் பட்டி மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. நன்றி 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 நன்றி. நிறைய இருக்கு, எவ்வளவுதான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல, அவ்வளவு இருக்கு. நீங்க பாருங்க, நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வள்ளுவன் பாடுகிறார், தண்ணி இல்லாம வாழ்க்கை இல்லை. இந்த பூமி பந்துல 3/4 பங்கு தண்ணி, அது கடல் தண்ணி, உப்பு கரிக்குது. நிலம் 1/4 பங்கு தான் இருக்கு. முதல்ல பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இதான் படிப்படியா வரிசையா இருக்கு. அப்படிப்பட்ட நிலத்திலே நீர் ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாம எந்த வேலையும் நடக்கலை. ஆனால் குடிக்க தண்ணி இல்லாமல் நாடு திண்டாடுது. உலக நாடுகள் எல்லாம் அறிவிக்குது, சுகாதாரத்துறை மையம், உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுகாதார மையம் அறிவிக்குது, தண்ணி பஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. விரைவில் உலகம் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க போகுதுன்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதில் அதிகமாக ஆழ்துளை கிணறு போட்டு உறிஞ்சிற நாடு இந்தியா. அதை விட குறிப்பாக தமிழ்நாடு.
தண்ணீருக்காக போர் நடக்கும்னு அறிவிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. 3வது உலகப் போர் வரும்னாங்க. எதுக்காக? நீருக்கும் சோறுக்கும். தண்ணீருக்காக போர் வரும்னாங்க. தொடங்கிருச்சு போர். எங்கேன்னு தெரியுமா? யாருக்காக தெரியுமா? எங்கே தண்ணிக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியுமா? தண்ணி கிடைக்காம சண்டை போடுற ஆப்பிரிக்கா நாடான ஒரு மாநிலத்தில் தண்ணி கொஞ்சமாக இருக்குது. அந்த கொஞ்ச தண்ணியை 2 சமூகம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி மறைஞ்சிருந்து துப்பாக்கியால் சொட்டி நேற்று வரைக்கும் 157 பேர் இறந்தாச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் தண்ணிக்காக உயிர் போய்கிட்டு இருக்கு. இங்கே தண்ணி தலைவிரிச்சு ஆடுது. எந்த தண்ணின்னு தான் தெரியல. இப்போ பிரச்சனை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீருக்காக போர் தொடங்கிருச்சு ஆப்பிரிக்கா நாட்டில். இங்கே மழை பெய்கிற தண்ணி ஆண்டு ஒன்றுக்கு 900 மில்லிலிட்டர் வருது. காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. காவிரியும் கொள்ளிடத்துலையும் வருஷம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. ஓடி எங்கே போகுது? அழகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது. பல லட்சம் கண்ணாடி தண்ணி கடலில் வீணா போகுது. சேர்த்து வச்சு இந்த நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் புத்தி இல்லை. பச்சை தண்ணியை விற்கிறதுக்கு திட்டம் இருக்குது. எவ்வளோ ஆபத்தான வேலை உங்களுக்கு தெரியுமா? ஒரு 15-20 நாளுக்கு முன்னால் நாயத்தான்பட்டின்னு வெள்ளலூர் நாடு நாயத்தான்பட்டி நாடகத்துக்கு வந்திருந்தேன். நாடகம் முடிஞ்ச உடனேயே மழை வந்தது. நீங்கள் தான் வந்திருந்தீங்க. கடுமையான மழை, 3 மணி நேரம் மழை பெய்தது. என் அறிவிற் சிறந்த பெரியோர்களே, மனசாட்சியோடு சிந்திச்சு பாருங்க. அவ்வளோ மழை பெய்தது. 3 மணி நேரம் நாயத்தாம்பட்டிலேருந்து வெள்ளலூருக்குள்ளே நுழைகிற போது அங்கே இருக்குது, இன்னைக்கு இருக்குது அரசு நெல் கொள்முதல் நிலையம், டிஎன்பிசி அரசாங்க நெல் நிலையம். என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சி கிளச்சி காமூட அரை மூட வந்து விற்றா அதை வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. அடுக்கி வச்ச நெல் மூட 3 மணி நேரம் பேஞ்ச மழையில் முழங்கால் அளவு நனைஞ்சு போச்சு. நெல் மூட 10,000 மூட தண்ணிக்குள்ளே முளைக்குது. ஆனால் தேர்தலுக்கு முன்னே நடந்தது. ஆனால் இலவசம் தலைவிரிச்சு ஆடுது. ஒரு தார்பாய் வாங்கி போட துப்பு இல்லை நாட்டில். கேட்டால் நான் பொல்லாதவன். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லா கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்குது. ஏன் நமக்கு என்னத்துக்கு இந்த பொல்லாப்பான வேலை தேவையா நமக்கு? என்னத்தை சொல்லி நீங்க பாருங்க. வைகை ஆத்துல இருந்து கடலாடி தாலுகா, கமுதி தாலுகா, முதுகலத்தூர் தாலுகா 3 தாலுகாவுக்கும் தண்ணி கொடுக்க முடியாது நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மாவட்டம் சிவகங்கையிலேருந்து அது ராமநாதபுரம் மாவட்டம் கொடுத்தா என்ன? நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாடு, நம்ம வாழ்கிற நாடு, நமக்கு ஓட்டுரிமை உள்ள ஊர். ஆனால் தண்ணி கொடுக்க முடியாது. அரசாங்கமும் அந்த நீதிமன்றம் உத்தரவு கையில் இருக்குது. வேணுனாலும் உங்களுக்கு தர வாங்கி படிங்க. அடுத்து செண்பகாதேவி அணைன்னு ஒரு அணை இருக்குது கேரளாவுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில். செண்பகாதேவி அணையை கட்டும்போது யார் இருந்தது? மக்களாட்சி இல்லை, மன்னராட்சி காலம். நம்ம நாட்டு மன்னர்களும் கேரள மன்னர்களும் ஒன்று கூடி எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டு ஒப்பந்தம் போட்டு கட்டிய அணை செண்பகாதேவி அணை. அந்த அணையிலேருந்து எந்தெந்த ஊருக்கு வந்துச்சு? சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் வந்துச்சு. அந்த பக்கம் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் 2 கால்வாய் இன்னைக்கு இருக்குது. இல்லாத ஒன்றை நான் சொல்லலை, வலைதளத்தை தட்டி பாருங்க படித்தவங்க. அப்படிப்பட்ட செண்பகாதேவி அணையிலிருந்து நீர் வந்து தென் தமிழகத்தை செழிக்க வைத்தது. இப்போது 60 ஆண்டு காலமாக காமராஜர் தாத்தா அவர் தான் அதை மறுசீரமைப்பு அமைத்துட்டு பேர் வச்சு செண்பகாதேவின்னு வச்சார். ஏன்னா செண்பக மலர்கள் அதிகமாக மலர்ந்த இடம் அந்த இடம், அந்த அணை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரல. 2 அரசாங்கத்துக்கும் பிரச்சனை. மறுசீரமைப்பு பண்ணணும். தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடி அனுப்பியிருக்கு கேரளாவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவன் பதில் சொல்லலை, இவங்களும் கேட்கல. கண்டடை போட போச்சு. யாரு கேட்பா? யாரு கேட்பா? எத்தனை பிரச்சனைகள். தண்ணி இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டோம் நாம். வாங்க வாங்க. கடவுளே, அதாவது உங்கள் நாடகத்தை நல்லா நிறைய தவிர ஃபேஸ்புக் அதில் கேட்டிருக்கேன். இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அருமையான கருத்துக்களை சொல்கிறீங்க. அது செவிவழி கேள்வி மிக முக்கியமானது. அதனால் உங்களுடைய சிறப்பு என்னைக்கு சிறந்து நிற்கணும். உங்கள் நீண்ட ஆயுசை இந்த கடவுள் கொடுக்கணும். பேர் மலைச்சாமி. முருகா, மலையில் இருக்கிற சாமி எங்கள் அப்பா முருகன் வந்துட்டார் பற்றியெல்லாம். எங்கள் சுற்றி எனக்கு முருகன் கூடவே இருப்பார். ஒரு 10-15 நாளைக்கு முன்னே, ஆமாம் சித்திரை 9ஆம் தேதி வண்டியிலேருந்து விழுந்துட்டேன். கல்லல் இந்திரா நகர்கிட்ட விழுந்தா இந்த பக்கம் அடிபட்டு போச்சு. மூச்சு விட முடியல. இப்போவும் இந்த லேசாக வலி இருக்குது. 10-15 நாடகத்தை மாற்ற முடியல. நம்ம பகுதியில் விட திருக்கோசி பகுதியில் ஒரு நாடகத்தை மாற்றி விட்டேன் வர முடியாமல். அவ்வளோ ஒரு பெரிய வழி இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழலையும் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தது முருகன். உங்களுடைய அன்பும் ஆதரவும். ஐயா மலைச்சாமி ஐயா அவர்கள் 501 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். நம்மக்கிட்ட நிறைய மரபுகள் இருந்துச்சு. பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு வாக்க போகிறது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் போவாங்க. அதில் பொம்பளை ஆளுக்கு ரொம்ப விவரமாக போவாங்களாம். எப்படி? பொண்ணு வீட்டில் ஒரு குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்தோடனே பொண்ணை கூப்பிடுங்க, குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு வந்தோடனே ஏற்றுனா குத்து விளக்கில் திரி நனைஞ்சு போயிருக்கும், உடனே பற்ற வைக்க முடியாது. கொஞ்சம் விவரமான பொண்ணுன்னா அந்த திரியை புழிஞ்சிட்டு பற்ற வச்சிடும்.
அப்படி புழிஞ்சிட்டா கையில் எண்ணெய் ஒட்டிடும். அந்த எண்ணெயை என்ன பண்ணுறான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாள் அந்த ஆளுங்க. அந்த பொண்ணு இப்போ பக்குவமாக தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டுனா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த விரலை அப்படி விளக்கில் தடவிருச்சு, ஆத்தாடி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாப்பா, பாத்திரம் மண்டமெல்லாம் சுத்தமாக வச்சுக்க மாட்டா, எல்லாத்தையும் அழுக்காத்தான் வச்சுருப்பான்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு விளக்கில் தடவாமல் தலையில் தடவிருச்சு, இந்த புள்ள தலையை சுத்தமாக வச்சுக்க மாட்டா, குளிக்கவே மாட்டா, புசுபின்னு வச்சுக்குவா. சரி, ஒருவேளை தலையில் தடவாமல் இப்படி இந்த பக்கமாக துணியில் தடவிருச்சு, துணிமணியும் ஒழுங்காக வச்சுக்க மாட்டா, இப்போ குளிக்க மாட்டா, நம்ம வீட்டுக்கு உதவாதுன்றவாங்க. என்னடா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. சரி, அந்த கையை என்னதான் பண்ணுறது, செவத்தில் தடவிட்டா போச்சு, வீடு சுத்தமாக வச்சுக்க மாட்டா, இவன் நமக்கு சுத்தப்படாதுன்னு. அப்போ என்னதாயா பண்ணுறது, இவ்வளோ கொடுமையா. சரி, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால், ஆகா இந்த பிள்ளை வேலை பார்க்க மாட்டா, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லுவா, இவன் நமக்கு உதவாது. அப்போ என்ன செய்யணுமா, வரும்போதே துணியோடு வந்து அந்த கையை துணியில் தொடச்சிட்டு அவளை பக்குவமாக இருந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியா இருக்குது. நீங்கள் பொம்பளை ஆளுகள் தாலி கட்டும்போது நூலில் கோர்த்து கட்டினோம், மஞ்சள் பூசி குளித்தோம், மஞ்சளை உரசி குளித்தோம், முகத்தில் பூசணும், உடம்புல பூசணும், தாலி கயிற்றுல தடவணும், இரவு தூங்கும்போது கணவன் மனைவி ஒன்றா தூங்கணும். அந்த மஞ்சள் வாசனையை 2 பேரும் நுகர்ந்தார்கள். அப்படி மூச்சு வழியாக உள்ளே போகிற போது மஞ்சள் நமக்கு நோய் வராமல் தடுத்திருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, என் தாய்மார்களே, அலைபேசி வச்சுருக்கிறீங்க எல்லாரும், நேரம் கிடைக்கிற போது நாடகம் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, இதை கொஞ்சம் தட்டி பாருங்கள். 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை தமிழ்நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? ஏன்? புற்றுநோயினுடைய தாக்கம். புற்றுநோய் எங்கே வந்துச்சு? மஞ்சள் மாநகரம்னு சொல்கிறோமே, எதுன்னு தெரியுமா? மஞ்சள் மாநகரம் ஈரோடு. ஈரோட்டில் தான் மஞ்சள் அதிகமாக விளையுது. மஞ்சள் விளையிற மாநகரமான ஈரோட்டில் தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது, சுகாதாரத்துறை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? மஞ்சள் விளையிற ஊரில் புற்றுநோய் முதலிடம்னா மஞ்சளில் இருந்த சத்து என்னாச்சுன்னு கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? நோய் வராமல் தடுத்த மஞ்சளில் ஒரு சத்து இருக்குது, குர்குமின் என்ற சத்து. அந்த குர்குமின்னை மஞ்சளை அரைக்கிறான் ஈரோட்டில். மஞ்சள் அரைச்சி பொடி பண்ணுறேன் பவுடரா. இன்னைக்கு கடையில் வாங்குறமே மஞ்சள் பொடி, அதில் அந்த சத்து இல்லை. என்ன ஆகுது? அரைக்கும் போது குர்குமின் என்ற சத்தை தனியாக ஒதுக்குறான். அதில் 2 மில்லியை பல கோடி ரூபாய்க்கு அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான். நம்மக்கிட்ட கொடுக்கறது வெறும் மஞ்சள் பொடி மட்டும், சத்து இல்லை. அதனால தான் நோய் வராமல் தடுக்க முடியல. தயவு செய்து மஞ்சளை வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, அரைச்சி குளிங்க. எத்தனை பேருக்கு 90% பெண்களுக்கு ஒரு மார்பகத்தை எடுத்தாச்சு. புற்றுநோயினுடைய தாக்கம். நான் எனக்காக பேசலை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம். 3 வயது குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். 3 வயது குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். 3 வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்கும்? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க, என்ன தப்பு. அந்த குழந்தைய ஆய்வு பண்ணுனா குடித்த தாய்ப்பால் நஞ்சா போச்சு. இந்த உலகத்திலே சிறந்தது தாய்ப்பால், ஆனால் அதுவே நஞ்சா போச்சு. ஏன் நஞ்சா போச்சு? அந்த அம்மாவை பரிசோதனை பண்ணுறாங்க. அந்த தாயாரை பரிசோதனை பண்ணுனா அவள் சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. எப்படி நஞ்சாகிச்சு? வயலில் நெல் விதைக்கிறோம், சீக்கிரம் பயிர் வளரணும், சீக்கிரம் அறுவடை பண்ணணும்னு அடி உரம் போடுறோம், மே உரம் போடுறோம், அப்புறம் களைக்கொல்லியை போடுறோம், அதிகமாக உரத்தை போட்டு 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 அந்த பயிர் வழியாக நெல்லுக்கு வந்து நெல்லுலேருந்து அரிசிக்கு வந்துருச்சு. அதை அரிசியை சாப்பிட்ற போது பெரிய உயிர்களான நமக்கு பாதிப்பு இல்லை, சின்ன குழந்தைகளை பாதிச்சிருச்சு. சுகாதாரத்துறை எச்சரிக்குது. யாரு கேட்பா? கேட்க முடியுமா? என்ன நடக்குது இந்த நாட்டில்? எப்படி இருக்கிறோம் பாருங்கள், எப்படி வாழ்ந்த நம்ம. உப்பு கூட உப்பா இல்லை. உப்புல அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் கலந்தாச்சு. அயோடின் இல்லாத உப்பே வாங்க முடியாது. அயோடின் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனைக்கும் உப்பு ஒரு காரணம். என்ன இருக்குது ஒழுங்கா? இங்கே ஹமாம்னு ஒரு சோப்பு இருக்குது. ஹமாம்னு சோப்பான்னு பார்த்தீங்களா? கடை இருந்தால் வாங்கி பாருங்கள். ஹமாம்னு போட்டிருப்பேன், சோப்புன்னு போட மாட்டேன். ஹமாம்னு போட்டிருப்பேன், சோப்புன்னு போடலை. சோப்புன்னு இல்லாத ஒன்று இந்த நாட்டில் சோப்புன்னு விற்று இந்த மக்களை ஏமாத்துறானே, அவங்களை என்ன செய்யலாம்? யார் அனுமதி கொடுத்தது? கேட்க நாதி. 287 பொருள்கள் உலக நாடுகளில் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட பொருள் பகிரங்கமாக அந்த நாட்டில் விற்கிறான். பார்த்துக்கிட்டு தான் வேடிக்கை பார்க்குறோம். என்ன செய்ய? பசுமாடு காளமாடு ஒன்றா சேரக்கூடாதுன்னு சட்டம். பசுமாட்டு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை அவுத்து விடுங்க, எவ்வளோ வேகமாக துள்ளுதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க, காது ஊற்றி. மாட்டுக்கா குத்துனது? அது உங்களுக்கு குத்துனது சொல்லாமல் சொல்லி இருக்கு. அந்த மாடு படுத்தா எந்திரிக்குது இல்லை, எந்திரிச்சா படுக்குது இல்லை, அம்மானு கத்துது இல்லை. ஏன்? ஆமாம். எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? எரும மாடு வந்து கருப்பாக இருக்கும், பசுமாடு கலராக இருக்கும். பரவாயில்ல, உங்கள் அறிவு நல்லா தான் இருக்கு, அதுதான் உண்மைதான். ஆனால் எரும மாடு என்ன செய்யும் தெரியுமா? கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா அங்கனே படுக்கும். பசுமாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. பசும்பால் தண்ணியாக இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமைப்பால் அடர்த்தியாக இருக்கும், மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி சொல்கிறாங்கல்ல, எரும மாட்டில் மழை பெஞ்சதுமானு, அப்படின்னா மந்தமா சவச்சவன் இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ எரும மாடு ரொம்ப நேரம் வெயிலில் நிற்காது, பசுமாடு ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும். வெயிலில் நிற்க முடியாத எரும மாடு தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணியே இல்லை, சாக்கடைனாலும் விழுந்துடும். 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு தன்னுடைய கண்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிடும். அது தாய்மைக்கு இணையானது பசுமாடு. எரும மாடு 5 மாட்டுகளை விட்டாலும் பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது.
நம்ம வீட்டு பிள்ளைகளும் இப்போ எருமைப்பாலை குடிச்சுவிட்டு எனக்கு என்னன்னு தர்றாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிள்ளைய எழுப்புறதே ஒரு கலையா இல்லையா? என் கண்ணு, என் ராஜா, என் தங்கம், எந்திரிங்க, பொழுது விடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடம் போகணும். நீங்கள் போனால் தான் பள்ளிக்கூடமே கலையாக இருக்குமா? நாளைக்கு திருப்பத்தூர் வட்டாட்சியராக வரப்போறீங்க, சிவகங்கை மாவட்டம் ஆட்சியராக நீங்கள் தான் வரப்போறீங்களாம், பெரிய அதிகாரியாக நீங்கள் வரப்போறீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு இப்படி சொல்லி எழுப்புனா அந்த குழந்தைக்கு சிந்தனை நல்லா இருக்கும். நீங்கள் நம்ம வீட்டில் எழுப்புறது 2 தடவை எந்திரிக்கிறியா இல்லையாடா, 2 தடவை கூப்பிட்டு எருமை எந்திரிக்கிறா பாரு, அவங்க அப்போ மாதிரியே தூங்குது சனியை மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற அப்பனுக்கு எருமைப்பட்டான். காலை எழுதல், காணாமல் புணர்தல், எத்தனை விஷயங்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. பிள்ளைகளை வளர்க்குற போதே நம்ம கையில் பாருங்க, தயிர் கடை, மோர் கடை, சோறாக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஏன் சொல்லி கொடுத்தோம்? எல்லாம் அம்மாவுக்கு போடு, அப்பத்தாவுக்கு போடு, அம்மா ஆத்தாவுக்கு போடு, மாமாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, தங்கச்சி கொடு, பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு கொடு, எழுத்த வீட்டு அக்காவுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடுக்கணும். எல்லாரையும் பகுத்து கொடுக்க சொல்லி வளர்த்தோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு இருக்கா? பிள்ளை அழுதுச்சுன்னா அலைபேசியை கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு உட்காந்துட்டான். எப்படி இருக்கும் நாகரிக வளர்ச்சி? நாகரிகத்தால் இழந்ததை மீண்டும் பெற முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எத்தனை விஷயம். அரிசி நம்மக்கிட்ட அரிசியா இல்லையா? கேரளாவில் இருக்கிற அரிசி இங்கே இருக்கா? இல்லை. கேரளா பக்கத்து மாநிலம் தானே. ஒரு குச்சியை ஒடிக்கணும்னாலும் பட்டா இடத்துல அரசு அனுமதி பெறணும். இங்கே எதை வேணாலும் வெட்டலாம், எப்போ வேணாலும் ஒடிக்கலாம். என்ன கொடுமை இதெல்லாம். நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை, கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டோம். நடந்து போகிற போது கல்லில் லேசாக இறடி விட்டு காலில் இடிச்சிருச்சுன்னா கல் இடிச்சு கல்லா இடிச்சிச்சு, நீங்கள் தானே இடிச்சுக்கிட்டீங்க. ஆமாம். அப்புறம் ஏன் கல் இடிச்சுன்னு சொல்றீங்க? அப்படிதான் சொல்றது. நம்மளும் அப்படித்தான் சொல்லணும். முள்ளுல காலை வச்சு முள்ளு குத்திருச்சுருவோம். முள்ளா குத்துச்சு, நம்ம தான் காலை வச்சோம். காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கிற கருவி பொருத்துவோம். செவிட்டு மிஷின் செவிடா, அவன் செவிடா? மாத்தி மாத்தி நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாத வேண்டான். நல்ல அயோக்கியத்தனை அம்புட்டு பண்றேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். இந்த கொடுமையை எங்கேயோ சொல்றது. ஒருத்தனை கூப்பிட்டு ஏன்டா அப்படி தப்பு பண்ற? யாரு பண்ணல? நீ ஏன்டா அப்படி குடிச்சு தொலைற? எவன் குடிக்கல? டே, இது உனக்கு நியாயமா இருக்காடா? நீ என்ன யோக்கியமா? குற்ற சமூகமாக மாற்றி விட்டோம். ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இது நடந்த கதை, இன்னைக்கு நேரத்து இல்லை, நான் அப்பவே நடந்த கதை இப்போ ஞாபகத்துக்கு வருது பாருங்க. கல்யாணத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது மோரும் பாயாசமும் ஒரே நேரத்தில் இருக்கு, வெள்ளை வெள்ளையா. எனக்கு மோர் எது பாயாசம் எதுன்னு தெரியல. என் பக்கத்தில் சாப்பிட்டவர் மிகப்பெரிய தலைவர். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு மோர் எது பாயாசம் தெரியாம பாயாசத்தை ஊற்றி சாப்பிட்டுருப்பார் போல. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அண்ணே, இதுல மோர் எது பாயாசம் எதுன்னு கேட்டேன். அவராவது இது தம்பி பாயாசம், இது மோர்னு சொல்லணும்ல. அவர் எதை ஊற்றி சாப்பிட்டாரோ அதை எனக்கு கையை காட்டிட்டாரு. நானும் எடுத்து ஊற்றி அள்ளி பேஞ்சு வாயில வைக்கிறேன், இனிக்குது. ஏன்னா இதை சொல்லப்படாதா, இது பாயாசம் இல்லையான்னு. அது எப்படி? நான் மட்டும் சாப்பிட்டேன்ல, நீனும் சாப்பிடு, நாளைக்கு கேட்டா 2 பேரும் சாப்பிட்டோம்னு சொல்லிக்கோ. அங்கேயெல்லாம் ஏன் போறீங்க? இங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு. இந்த அனுபவம் எல்லாம் வாழ்க்கையில எந்த பிள்ளையாவது சொல்லி பேச்சு கேட்குதா? 5 வயசுல பிள்ளை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவார், புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாது, நல்லா நடக்க பாத்துக்க அப்படின்னு. 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க. எப்படிமா அந்த ஆளை கட்டிக்கிட்டு குடும்பம் பண்ண? ஐயோ, 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போற நேரத்தில் 30 வயசுல சொல்றேன், பாருங்க நாங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஆத்தா சிரிக்கிற சிரிப்பை பாரு. அப்படிதான் இருக்கு பிள்ளைங்க. மண்டையில முடி வெட்டிக்கிட்டு வாங்கடான்னா கோடு ஓட்டு, ரோடு ஓட்டு. நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அலங்கோலம் மாத்துறாங்க. கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. எப்படி மாறிட்டோம் பத்தியா? 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ள ஊட்டி பிறந்துருமா? அப்ப சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்பா. எப்ப? 40 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரை பச்சை. பழைய சோறு, வெங்காயம், பச்சை மிளகாய் 3 அவ்வளோ சாப்பாடா இருந்துச்சு. அமெரிக்காவில் அதை வித்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இங்க கூடாதுங்கிற சிக்கன் ரைஸ், நூடல்ஸ் நான் எத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்ல ரொம்ப வேண்டாம். இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது குடும்ப கட்டுப்பாடு மையம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என் அறிவாளிகள் சிந்திச்சு பாருங்க, வலைதளத்தை தட்டு பாருங்க. அப்போ குடும்ப கட்டுப்பாடு மையம் ஏன் சனத்தொகை கூட இருக்கு, குறைக்கணும்னு கொண்டு வந்தேன். சரி, குறைக்கணும்னு கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு மையம் சரி. இன்னைக்கு சனத்தொகை எவ்வளவு இந்தியாவில்? 142 கோடி. குடும்ப கட்டுப்பாடு வரும்போது எவ்வளவு இருந்துச்சு? அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கணுமா கூடணுமா? அப்போ கூடி இருக்குன்னா
அந்த திட்டம் நமக்கானது மட்டுமா எல்லாருக்குமா? இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும். தமிழ்நாட்டு ஜனத்தொகை கொரோனாவுக்கு பிறகு குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. சொல்லுங்க எத்தனை சதவீதம்? நான் சொல்லவா? டேட்டாவோட சொல்றேன். தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு பிறகு பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் டெஸ்ட் யூ பேபி, ஆங்கில பார்த்தையில். இப்போ தமிழில் சோதனை கருத்தரிப்பு மையம். எத்தனை வீட்டில் பிள்ளை இல்லாத திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. யாரு காரணம்? எங்கே இருக்கு அதனுடைய தாக்கம்? யார் இதுக்கு காரணம்? பசுமாடும் காலமாடும் காலை ஏறுதல்னு ஒன்று வச்சிருந்தேன். ஆமா, கண்ணுக்குட்டி நல்லா பிறந்துச்சு. இடையில அதை ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஊசி, அவர் போடுற ஊசியில தான் கண்ணுக்குட்டி பிறக்கணுமா? ஏன் ஊசி போடணும்? ஊசி போட்டா தான் கமிஷன் கிடைக்கும். கமிஷனுக்கு பிறந்த வயலுங்க. இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கியாச்சு. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாம். நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு உங்களோட பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டும் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டான்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நம்ம பொண்ணு பிள்ளையும் சரி, அவன் ஊசி போட்டானா என்ன பண்றது? நடக்குது இல்ல, இப்ப நடக்குதா இல்லையா? அதான் கருத்தரிப்பு மையம்னு ஒன்று பிள்ளையா இருக்குமா? என் அறிவியல் சென்ற தமிழ் சமூகமே, சிந்தித்து பாருங்கள். இயற்கையை சரியாக பேணுங்கள். நம்மகிட்ட இருந்த அத்தனை மருத்துவங்களும் சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம்னு பேரு, அஞ்சரைப்பட்டிகள் இருந்துச்சு மருத்துவம். நம்ம ஆத்தா நமக்கு பெரிய வைத்தியச்சியா இருந்தா, இன்னைக்கு அதையெல்லாம் தப்புன்னு சொல்லி மாற்றினதனுடைய விளைவு சுகப்பிரசவம் ரொம்ப இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் போனதனுடைய விளைவு எங்கே இருக்குன்னு நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு பிறந்த குழந்தை முதல் இறக்கிற வரையில் உள்ள பெரியோர்களுக்கெல்லாம் சுகர் வந்துருச்சு, சக்கரை நோய் வந்துருச்சு. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் 1 மணி நேரத்தில் தீருது, வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் 2 மணி நேரத்தில் தீருது, காய்ச்சலுக்கு ஊசி மாத்திரை போட்டோம்னா 1 வாரத்தில் நிற்கிது. பாலா போன இந்த சக்கரை நோயவே கண்டுபிடிச்சான்னு தெரியல, சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட சொல்றானே, நியாயமான யோசிக்கும். என்ன திட்டம் இது? என்ன சரி? சாவு எல்லாருக்கும் ஒன்று தானே. என்னை மட்டும் விட்டுட்டு உங்களை காப்பாற்றிடுமா? இல்லை உங்களை விட்டுட்டு என்னைய காப்பாற்றிடுமா? யாராக இருந்தாலும் மரணத்துக்கு அடிபட்டு தானே ஆகணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்பதை உணர்வோம். நாளைய சமுதாயத்தை நஞ்சில்லாத சமுதாயமாக, விஷமில்லாத உணவாக இருக்கணும். அத்தனை உணவு நஞ்சா போச்சு. எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்கு. யார் சொல்லி புரிய வைப்பா? சொன்னாப்புல தண்ணியா இல்லை வாங்குறீங்கள மினரல் வாட்டர், அதில் மினரல் இருக்கா? மண்பானை இருக்குல்ல, மண்பானையில் அந்த தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் சுத்திகரிச்சிடும், அதை சாப்பிடலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் அதை ஊற்றிட்டு வேறு தண்ணியை வைக்கணும். ஆனால் நம்ம நாகரிக வளர்ச்சியில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் வள்ளி. இங்கே யாருக்காக? முருகனுக்காக. முருகப்பெருமான் வள்ளியை அடைய வேண்டிய காலம் நேரம் வந்து விட்டது. இடையிலே நம்ம உறவு பாலமாக இந்த இடத்துல ஒரு திருமணம் நடக்க போகுது. அது தெய்வீக திருமணம். நீங்கள் வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் போது 5ல் 9 போகுமா? போகாது. 5ல் 9 போகுதுன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? பக்கத்தில் ஒரு எண் கடை வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, கடை வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அம்பிட்டு பேரும் கடனை வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டா. நாடு கடனில் இருக்கு. 10.5 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன், 199 லட்சம் கோடி இந்தியா கடன். எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு தெரியல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நமக்கு. ஆனால் தயவு செய்து நாளைய தலைமுறையை நலமோடு வாழ வைக்க நீங்கள் நினைச்சிங்கன்னா முடியும். அவரவர் உள்ளத்தில் எழும் மாற்றம்தான் மாற்ற முடியாத ஒன்று. ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். 5 வைங்க. ஓ தந்தன தந்தன தேவதை போலொரு பெண்ணுடன் தம்பி இந்த மைத்துடன் கை தடம் பற்றிட வந்தது தம்பி. உன்னை நம்பி சூடவும் பாய் போலவும் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது தம்பி, தங்க தம்பி.
ஓரம் அந்தி நேரம் எங்கள் தேவி ஆடினாள் கீதம் பாடினாள் என்னை பூவை போல தூடினாள் சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் கடலை காதலை தம்மிடும் புதுக்கலை சட்டமில்லாத முத்தங்களை சட்டமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாய கண்ணியலை கடலை காதலை எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயும் துடைத்து விட்டாய் கண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயும் துடைத்து விட்டாய் உன் எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை உன் எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை எது கொண்டு நீயும் துடைத்திடுவாய் கடலை காதலை முத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை தந்தார் அந்த காலதாமதம் காரியத்திற்கு கேடு காலத்திறன் நடவாதவன் கோணமடைந்து உறங்குக்கு ஒப்பாவான் என்றார் எங்க அப்பு. அந்த வகையிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள்னார். எல்லா மொழியும் படிச்சுக்க தேவைப்பட்டா சிந்தனை தாய்மொழியில் இருக்கணுமா. அதான் செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள்னு சொன்னவர் பாரதியார். பாரதியாருக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார் எந்த ஊர்? நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிவாளன் பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்கே இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். ஐநா தமிழை மதிக்குது. கொண்டு போய் சேர்த்தவர் யாரு? 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தார். மகத்துவமான வாசகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும். ஜப்பானிய பல்கலைக்கழகம் அங்கே எழுதி வச்சிருக்கேன். அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கிறேன். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்து தான். என்னது? லண்டன் மாடுனா அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன காரணம்? லண்டன் பசுமாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சது தான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வச்சுட்டோம். யாசிகான்னு அன்னர்த்தம். யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரி, தர்ஷினினா அமாவாசை இருட்டு, மகிஷான்னா எரும மாடு, அபர்ணான்னா அம்மனமானவள், நிர்வாணமானவள், ஆடையற்றவள். சரி, அதெல்லாம் கூட விடுங்க, விருப்பத்துக்கு வச்சுக்கிட்டீங்க. பேர் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு காலத்தில் பிறக்கும்போது பேரோட பிறக்கலை, இறக்கும்போது பேரோட பிறக்கிறோம். ஏப்பா ஏதோ பேசிக்கிறார், என்ன விஷயம்? இன்னாரு மையம் இன்னாரு. அந்த பேர் உங்களுக்கு சொல்லணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த பேர் தமிழில் இருந்தா இந்த உலகம் போற்றும் என்பதற்கு அத்தனை ஆதாரங்களும் இருக்கு. பேர் தானேன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. தமிழுக்குள்ள அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அப்படிப்பட்ட பேரு வடநாட்டில் இருக்க சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு. யாராவது ஒரு வடநாட்டுக்காரன்? நம்ம நாட்டில் எண்ணற்ற தியாகிகள் எத்தனையோ பேர் பிறந்திருக்கார்கள். காமராசர், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பாரதி, கக்கன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, ஐயா முத்துராமலிங்க தேவர், மருது இருவர்கள், அப்பத்தா வேலுனா. யார் வேறையாவது வடநாட்டில் பார்க்க முடியுதா? எவனும் வைக்கல. ஆனால் நீங்கள் ஏன் வச்சிய? இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்புனின்னு நினைக்க தோணுது. இருந்தாலும் சொல்லாமல் இருக்கவும் முடியல. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். முட்டைக்குள்ள எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? ஆமாம், அப்படி பேரை மாற்றிட்டோம். இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அமெரிக்கா வெள்ளைக்கார நாடு, வல்லாதிக்க நாடு. அவன் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எப்படி? ஆமாம், தமிழ் சொல்லி கொடுக்குறேன். ஏன் தமிழ் சொல்லி கொடுக்குறான்னு கேட்டதுக்கு ஆய்வு சொல்லுதான், தமிழ் படித்தா ஆயுசு வளரும், அதனால சொல்லி கொடுக்குறோம். சரி, ஆயுசு வளரணும்னு தமிழ் சொல்லி கொடுக்குறேன். எதை சொல்லி கொடுக்குறான்னு கேட்டால் 16,000 புகழ் பாடினாரே திருப்புகழ் அருணகிரியார், அவர் பாடிய திருப்புகழில் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குரு பரநில ஓதும் முட்கட் பரமக்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க
ஆடு தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தற்பத வைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாடு திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொகு 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 சித்திரப்பவரிக்கு திரிகடக என போத கொத்து பொறைகொட்ட களமிசி குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை முக்கு புடியன முதுகூகி கொட்புட்டல நெட்புட்டவனரை வெட்டிப்பலி இட்டு குலகரி ஒத்துப்பட ஒத்துப்பரவன பெருமாளே 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 என்று இந்த திருப்புகளை அமெரிக்காக்காரன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? அவங்க மனசாட்சி படி சிந்திச்சுக்குங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த சைனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சீனா. ஆமாம், சீனா நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் வாத்தியார்கள், தமிழில் பேர். இப்போ கையில் அலைபேசி வச்சுருந்தா படித்த பிள்ளையை தட்டி பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசுகிறா, என்ன தெரியுதா, நான் சீனாவிலேருந்து பூங்கோதை பேசுகிறேங்கிறான். பூங்கோதை? சீனாவில் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டேன். நம்ம என்ன பேர் வச்சுக்கிட்டு தர்றோம்னு யோசிங்க. இப்போ உலக நாடுகள்லாம் பல நாடுகள் சேர்ந்து சீனாக்காரன்ட்ட போய் கேட்குது, உங்கள் நாட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, சீன மொழி, அதை மீறி உங்களுக்கு எதுக்கியா தமிழ் மீதி வளர்க்குற, ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறேன், சீன அதிகாரிகள் இந்த உலகத்தில் 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி. 6 மொழி என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் ஆகிய 6 மொழி தான் உலகத்தில் செம்மொழி. 6 மொழியில் 4 செத்து போச்சு. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம். இந்த 4ம் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைஞ்சு போச்சு. மிச்சம் இருப்பது 2. ஒன்று சீனம், இன்னொன்று நமது மொழி தமிழ். இப்போ என்ன சொல்கிறேன், சீன அதிகாரிகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கள் மொழி சீன மொழி அழிய போகுதான் ஆய்வு சொல்லுது, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஒருவேளை சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா உலகத்திலே நிலையான மொழி ஒன்று இருக்கான், அதுதான் அந்த தமிழ். அந்த தமிழை நாங்கள் படிச்சுக்கிட்டோம்னா இந்த நாட்டை மட்டும் இல்லை உலகத்தையே ஆளலாம் என்று அவன் முக்கியத்துவம் கொடுத்துட்டான். நம்ம ஜாதியவும் ஜாராயத்தையும் வளர்த்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். அதனால் தயவு செய்து சிந்தனை செய்து பாருங்கள், எது நம்மை வாழ வைக்கும் என்று. நீங்கள் நேற்று காலையில் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா 5 வயசு பையனை போட்டு அடிக்கிறான். ஏம்மா அடிக்கிறான்னு நானும் கேட்டேன். உனக்கு ஒன்றும் தெரியாது போயான்ட்டேன். உங்களை ஆமாம் என்னைய கேட்குறேன். நான் தெரியாம தாம்மா கேட்குறேன், ஏன் அடிக்கிறேன் உனக்கு தெரியுமா? இந்த பையன் என்ன கேட்டான்னு. என்னன்னு? அப்படி என்ன கேட்டான் உன்னைய? கேட்டாயா அவன்? கேட்கலாமா? அப்படி எப்படி கூப்பிடணும் என்னைய? நான் எவ்வளோ லட்சம் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னம்மா சொன்னேன், அம்மானு கூப்பிட்டாயான்ட்டான். அம்மானு கூப்பிட்டதுக்கு அடிக்குது, அம்மானு கூப்பிட்டது குத்தம்னு போட்டு அடிக்கிறாடா. என்ன கொடுமை! அம்மா அம்மானா அம்மா தானம்மா கூப்பிடணும், அது எப்படி மம்மின்னு கூப்பிடணுங்கிறான். ஏன்னா எல்லா பிள்ளையும் அப்படித்தான் கூப்பிடும். ஏம்மா மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா? மம்மினா உயிரற்ற உடலுக்கு பேர். இப்போ பொணமுன்னு பதப்படுத்தப்பட்ட பிணமுன்னு பேர். உன்னை பொணமுன்னு கூப்பிடு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, மம்மின்னு தான் கூப்பிடு, என்ன அர்த்தம் அது அப்படின்னு சத்தம் போட்டான். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்காரர் அங்கிட்டிருந்து வந்தார். அவர் வந்து என்னை பார்த்து, ஐயா ஏன் இந்த பொம்பளையோட சண்டை ஓடுக்கிறேன்? நான் எங்கேயா சண்டை ஓடுறேன்? ஓ மையன் அம்மானு கூப்பிட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறா, இது நல்லாவா இருக்குன்னு. அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளாக அம்மாவாக தான் இருந்தா, இப்போ தான் கொஞ்ச நாளாக நடபணமாக மாறிட்டா, அவன் மம்மினே கூப்பிட்டு விட்டுருங்கன்ட்டான். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்கு? இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட ஏற்ற தாழ்வுகள், அடுத்தவர் இப்படி இருக்கிறாரு என்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நாம் தான் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே மூத்த மொழி தமிழ், மூத்த இனம் தமிழ் குடி. அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி. 12 லிங்கம் சுயம்பு, 12 லிங்கம் சுயம்பு சிவன் கோயிலில். 12ல் 1 தான் தமிழ்நாட்டில் இருக்குது, மீதம் 11 வடநாட்டில் இருக்குது. 1 மட்டும் தமிழ்நாட்டில், குறிப்பாக ராமேஸ்வரத்தில். ஆனால் சிவனுக்கு என்ன பேர்? தென்னாடுடைய சிவனை பற்றி. இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ். அப்பேற்பட்ட தமிழை கொண்டாடுவோம். தமிழர்களை கொண்டாட உலக நாடுகள் கொண்டாடுது. நீங்கள் எத்தனை கதை சொல்ல, எத்தனை ஆதாரம் சொல்ல இருக்கட்டும், நேர காலம் தெரியல, நெருங்கி வந்துருச்சு. அதனால் வள்ளியை சந்திக்கணும். வள்ளியை சந்தித்து முருகனோடு சேர்ந்து நமது பணியாகும். இது யாரும் இவ்வளவு நேரம் நான் சொன்னதையெல்லாம் பொறுமையோடு கேட்ட உங்கள் செவியில் வாங்கிக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக்குகிறேன். இனி வரும்போதெல்லாம் மற்றவைகளை செய்வோம், புதைப்போம். நாளைய தலைமுறை நலமூடாக்கும். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். இருக்காருல்ல, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். இப்ப இருக்கிறவர் அவர் ஒரு கதை சொல்லுவார். காட்டுக்கே ராசா சிங்கம்.
சிங்கம் என்ன ஒண்ணு வேட்டையாடி சாப்பிடும். ஆமா. இப்ப விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுறது இல்ல. குரங்கு ஊரா எப்ப யாராவது வந்து கொடுப்பாங்களான்னு வேடிக்கை வாக்குது. கையை நீட்டுது. யானை ஒரு பக்கம் வேடிக்கை வாக்குது. மானெல்லாம் ஒரு பக்கம் வேடிக்கை. ஏன் தெரியுமா? நம்ம ஆளுக போறவு இறக்கப்பட்டு கொடுக்குற காரணம் அது சுயத்தன்மையை இழந்துருது. வேட்டையாடுறதோ இல்ல போய் வேடிக்கை ஏதாவது உணவை தேடுவோங்கிறத விட்டுவிட்டு எப்ப கொண்டாந்து கொடுப்போம்னு காத்திருக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப என்ன ஆகுது தெரியுமா? இப்ப சிங்கம் வேட்டையாடி சாப்பிடுமா? வேட்டையாடுனா விலங்குகளோட தலை காலு தோல் மிச்சம் கிடக்குமா? அது ஊரா ஒரே நாளாக ஒரே துர்நாற்றமா நேருது. எது மாதிரி நாரும்? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு மாதிரி. என்ன இப்படி சொல்லிவிட்டு போக முடியல. இல்ல காரைக்குடி பேருந்து நிலைய கக்கூசில போக முடியல. எந்த பேருந்து நிலையம் மாதிரி தான் கேவலம் சுகாதாரத்துறைன்னு ஒன்று இருக்கு. கக்கூசை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல. கொசுக்கடியை நிறுத்தியிருக்கமா இது வரைக்கும்? சரி அதை விடுங்க. நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து போடலாப்பா. அரவணை குறிப்பிட்ட அம்மிக்கெல்லாம் உடைக்க வேண்டாம். இப்ப சிங்கம் அந்த மாதிரி நாரி இருக்கு. நாருன்னு சிங்கத்துக்கே பொறுக்கல. நம்ம இருக்க இவ்வளவு மோசமா நாருது. யாரையாவது கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை. அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. அதை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லு தலைவர் இடம் எப்படி இருக்குன்னு. அது உள்ள போயிட்டு வந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு என்ன தலைவரே நீங்க இருக்க இடம் இப்படி மோசமா நாருது, இப்படி நாடுற இடத்துல தலைவர் நீங்க இருக்கலாமான்னுச்சு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா என் இடத்துல வந்து எனக்கிட்டே நாருதுன்னு சொல்லுவியா நீ? ஒற்றே அடி ஓடு. கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. சிங்கத்துக்கு இது வேங்கைக்கு விழுந்த அடி அவர் பார்த்துருக்கும்ல இருக்கு. உள்ள போகலே யோசிச்சு நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்புன்னு உள்ள போயிட்டு வந்து நல்லா மணக்குது யானிச்சு. சந்தனமும் ஜவ்வாது மணக்குது உள்ள. அப்படித்தானே பேசுறாங்க. செய்யாத செஞ்சவங்கிறாங்க, செஞ்சதை செய்யலைங்கிறாங்க. என்னத்த சொல்றது? இப்ப யானைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாடுற இடத்த மணக்குதுன்னு சொல்லுவியாடா நீ? பொய் சொல்ற நீ? ஒற்றே அடி ஓடு. கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி வந்துச்சு. நரிய கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. நரி தந்திரம் இல்லையா? ஆமா. சர்க்கஸ்ல நரிய மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க? சொல்லு பச்சு கேட்காத. அதுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு. இப்ப நரி உள்ள போகையில யோசிச்சுக்கிட்டே போகுது. ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனை உதைக்கிறேன், ஒருத்தன் பொய் சொன்னேன் அவனையும் உதைக்கிறேன். இந்த நாட்டில் உண்மையும் பேச முடியல பொய்யும் பேச முடியல. எதுக்கு எடுத்தாலும் உதைக்கிறாங்க. உதைச்சதோட விட்டாலும் பரவாயில்ல, ஆள் வச்சு வெட்டுறேன். ஆள் வச்சு வெட்டினாலும் பரவாயில்ல, வண்டியை விட்டு ஏற்றி கொள்றாங்க. நமக்கு தேவையா பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நரி தலைவர் சிங்கத்தை பார்த்து சொன்னிச்சான், தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கடைச்சிக்கிருச்சு ஒன்றும் தெரியலேன்னு. இப்படித்தான் கொல்ல பய தப்பிக்கிறேன். தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில் அடித்து கொண்டு விட்டு அந்த பிள்ளைய வன்புணர்வு பண்ணி வெட்டி கண்டதுண்டமாக ஆக்கி விட்டானுங்க. பேரை பற்றியெல்லாம் மாவீரன் தர்ம முடிவு பேர் வச்சிருக்கா பாருங்க. பேருக்கு தகுந்த தகுதியே இல்லாதவனுக்கு. இப்போ 12வது நாள் காவல்துறை பிடிச்சிருச்சு. காவல்துறை கைது பண்ணோன்னே சொல்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன், போதையை போட்டுட்டு தப்பு பண்ணிட்டேன். போதைன்னா என்ன போதை? கஞ்சாவை குடிச்சிட்டேன்னு. நாட்டில் கஞ்சா விற்கிதுங்கிறத அவன் சொல்லாமல் சொல்லிட்டேன். ஆனால் பல பேர் சொல்கிறான் நாட்டில் போதையே இல்லைன்னு. எப்படி சொல்கிறாங்க வேறு வெக்கமே இல்லாமல்? நாட்டில் தமிழே இல்லை. 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலை. 207 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. யார் வீட்லேயும் தமிழில் பேர் இல்லை. தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் இல்லை. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி மார்வாடி கடை. ஆனாலும் பேசுகிறேன் நாங்கள் தான் நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு. திருப்பூரில் கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டான். ஒரு கிளவியை வச்சு என்ன பண்ணுவாங்க? அவனை தையா கேட்கணும், என்னட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்கேன். மதுராந்தகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய விடிய விடிய குடிகார நாய்கள், அதுக்கும் குடிகாரன்னு சொல்லப்படாது மது பிரியர்கள் பாருங்க. இவங்களெல்லாம் இந்த நாட்டில் நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியும். அப்புறம் பாருங்க திருவண்ணாமலையில் பாட்டி வீட்டுக்கு போன ஒரு பொம்பளை பிள்ளைய 15 நாய்கள் கடித்து குதறி விட்டது. இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கு. என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும். சட்டம் கடுமையாக்கப்படாவிடில் குற்றங்கள் குறையாது. நாளைய தலைமுறையை எப்படி வளர்க்க போறோம் என்ற ஏக்கமும் வலியும் ஒவ்வொருத்தருக்குள்ள வந்துவிட்டால் மாற்றம் என்பது நிகழும். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை சிந்திப்போம். நாராயண